143 பாசரங்கள் ஆண்டாள் அருளியது. 4000 திவ்யபரமத்தில் இருக்கு. திருப்பாவை 30 பாசுரங்களையும் சேர்த்து நாச்சியார் திருமொழி வாரணமாயிரம் எல்லாம் சேர்ந்து 143 பாசுரங்கள். அதுக்கு இந்த தனியானது அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தனியானது இருக்கு. அத இதுல நம்ம போன தடவை அந்த 14வது பாசுரம் பார்த்துட்டு இருந்தோம். 14வது பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்தவாவியுள் செங்கட நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாபாய் அப்படிங்கிறத பார்த்தோம் போன தரம். இதுல பாசுரத்துல ஒரு பெண், ஒரு ஆயர் சிறுமி நீங்கெல்லாம் இருங்க நானே எழுப்புறேன்னு சொன்னாவளாவோ. அவ வரல, அந்த மாதிரி வரல. அதனால அவ வீட்டுல வாசல் எழுப்புறா, அவளை எழுப்புறா. இப்போ அதாவது முன்னம் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் நங்காய்ங்கிறா. அதனால்தான் முன்னாடியே எங்களை எழுப்புறேன்னு சொன்னீங்க, நீ தூங்குறியே, அதனால நங்காய்ங்கிற சிறுமிக்கு அடுத்த நிலை நங்காயின்னு கூப்பிடுற. இதுல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கட நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அதை பார்த்தோம். உங்க தோட்டத்துல புஷ்கரணி இருக்கு, குளக்கடையில தோட்டம் இருக்கு, அதுல குளம் இருக்கு. அந்த குளத்துல செங்கல் நீர் எல்லாம் மறந்து போச்சு, ஆம்பல் எல்லாம் கூம்பி போச்சு. இதுல இருந்து பொழுது வெளிச்சு தெரியலையா? காவி வேஷ்டியை குடிச்சுட்டவா, பல்லு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறவாள்லாம் சாவி எடுத்துட்டு கோவில திறக்கிறதுக்கு போறதுக்கு உனக்கு தெரியலையா? இப்படி எல்லாம் சொல்றா, கேட்கறா. நானாதாய் என்னை எழுப்பதா சொல்லிவிட்டு நீ தூங்கிட்டு இருக்கிய, வெக்கம் இல்லாதவளே, நான் உடையாய், நல்லா பாடுறதுக்குள்ள நல்லா பாடுறவளே, அந்த பாடக்கூடிய பக்குவம் உள்ளவளே, யோகியதை உள்ளவளே, எழுந்திராய், சீக்கிரம் எழுந்திரு அப்படிங்கிறா. சங்கும் சக்கரமும் தரிக்கும் அகன்ற திருக்கைகளை உடைய தாமரை கண்ணனை. யார பாடணும்? யார் கண்ணாபினால் உத்திரி பாடக்கூடாது. பாடுறதா இருந்தா பகவானை தான் பாடணும். அதனால்தான் நான் உடையாய் அப்படின்னா நகன் பாடக்கூடிய திறமை பெற்றவளே, அந்த பகவானை பாடணும், பகவான கிருஷ்ணனை பாடணும், அதுக்காக நீ எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாதுல. இதுல வெளியே இருக்கிற பெண்லாம் சொல்றா, உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நடவாபி இருக்கு, அதுல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இந்த மாதிரிலாம் செங்கடி நீர் மறந்து போச்சு, ஆம்பெல்லாம் மூடி கொடுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. உள்ளே இருக்கிறவா சொல்ற, அதெல்லாம் கிடையாது, கிருஷ்ணன் சாமர்த்தியமா இதுவெல்லாம் செய்வான், அவனோட பழகிறவா நீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சாமர்த்தியங்கள் இருக்கு, அதனால புஷ்பங்கள் மலரும் இல்லை கூம்பும் இல்லை அப்படின்னு சொல்றாளாம். உடனே வெளியே இருக்கிறவ, நாங்க அந்த மாதிரி உள்ள பாக்குறது எங்களுக்கு எதுவும் வெளியே கிடையாது, இது காலகாலமா நடக்கிறது. அந்தந்த காலத்துல பகவான் என்ன நடத்தி வைக்கிறாரோ அது மாதிரி நடக்கிறது. தேவர்கள், திரியக்கு, தாவரம் இதெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது. மனுஷியா ஒருத்தருமா அது மாதிரி நடக்க மாட்டா, அதனால நடக்கிறது அப்படின்னு சொல்றாளாம். அது மாதிரி சொல்ற போது சொல்லிவிட்டு என்ன சொல்ற, அந்த செங்கடி நீர் அமர்ந்து எனக்கு கிருஷ்ணனுடைய திருவடியில சேருன்னு சொல்லி சொல்றதே அப்படின்னு சொல்லி கேக்குறா. சொல்ற, இந்த மாதிரிலாம் இருக்கு, நீ பாத்தியான்னு கேக்குற. இத பத்தி நான் போனதான் சொன்னோம். திருக்குடந்தாண்டவன் ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நாம தேரந்தூருக்கு போயிருந்த பத்தி அவர் சொன்னோம். அதுக்கப்புறம் சீர்காழி தாடாளன் விஷயமா ஒரு பாசுரத்தை சொன்னாருங்கிறதையும் போனதான் சொன்னோம். அதுக்கெல்லாம் அவ உள்ள இருக்கிறவோ சரியா பதில் சொல்லல, அவெல்லாம் ஒத்துக்கல. ஒத்துக்காம என்ன செஞ்சா, பேசாம இருந்தாலாம். அதனால அதுக்கப்புறம் மறுபடியும் திருவள்ளவாழ்கிற அந்த திவிதேசத்திலேருந்து ஒரு பாசுரம் எடுத்து சொல்றா, எப்படி செங்கல் நீர் நிகழறது, ஆம்பல் வாய் எப்படி கூம்புறது அப்படி எல்லாம் சொல்றா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றா, பெரியாழ்வார் என்ன சொல்றா, ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் விட்டேன்னு ஒண்ணு சொல்றாளாம். அவர் என்ன சொல்ற, நரகநாசனேங்கிறார் பெரியாழ்வார். அதாவது பகவான் கொடுத்த நாவால் பகவானை அழையாத மாரடி ஜாதி எப்படின்னாக்க, பருகும் நீர், அவன் சாப்பிடுற தண்ணீர், அவன் உடுக்கும் கூரை, அவன் உட்டிக்கிறான வேஷ்டி புடவை, அது அவன் சாப்பிடுறான தின்னு பெற்ற சாப்பாடு எல்லாமே பாவம் பண்ணது. பகவானை தன்னுடைய நாவில் கொண்டு அழையாதவனுடைய
அடையானவருக்கு எது போய் சேர்றதோ அவன் சாப்பிடுற நீர் பாவம் பண்ணித்து, அவன் குடிச்சிக்கிற உடை பாவம் பண்ணித்து, அவன் சாப்பிடுறத பாவம் பண்ணித்து அப்படிங்கிறாராம். அதனால என்ன ஆகுது, இவைகளுக்கு கூட பாவ புண்ணியம் இருக்குங்கிறது தெரியறது. நாம சாப்பிடத்துல அன்னத்திலையும் ஜீவாத்மா இருக்கான் அப்படிங்கிறது இவ சொல்லல, அது வேதமே சொல்றது. வேதம் சாப்பிடத்துல அன்னத்திலேயே அது எல்லாமே ஜீவன் ஜீவன் இருக்கிறது சொல்றது. அதாவது தைத்திரிய உபநிஷத்துல இருந்து அது இதெல்லாம் உதாரணம் நிறைய இருக்குதுல. தைத்திரிய உபனிஷத்துல பிரம்மவிதாக பவதி பரம் ததேஷாப்யுக்த சத்யம் தியானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்ருதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்ஸிதேதி தஸ்மாத்மா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயுः வாயோரக்னிः அக்னிராபः அப்த பிருத்திவி பிருத்திவ்யாவோஷதயः ஓஷதீभ्यो अन्नम् अन्नात् पुरुषः போறது. அன்னாத் புருஷः சவா ஏஷ புருஷோன்னரசமயः தஸ்யேதமேவ சிரः அயம் தக்ஷிணபட்சः அயம் உத்தரபட்சः அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அன்னாத்மை பிரஜா பிரஜாயந்தே. இந்த மாதிரி அன்னத்தை பத்தி நிறைய சொல்றது. பிராணம் பிராணம் தேவா அனுபிராணந்தி மனுஷ்யாக பிரசவஸ்டயே பிராணாஹி பூதான் ஹாமாயு. இந்த மாதிரி தைத்திரியம் சொல்றது. எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கு, அன்னத்திலையும் ஜீவன் இருக்கு அப்படின்னு அகங்கார மமகாரங்கள்லாம் ஒழிக்கணும். அகங்கார மமகாரங்கள்னா என்ன? அதாவது கணவனோ மனைவியோ பிள்ளையோ பணமோ இதெல்லாம் மம மம மமன்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. மம என்னுடையது என்னுடையது அப்படின்னு சொல்றது இது கஷ்டத்தை கொடுக்கும், அவனுக்கு தீராத துன்பத்தை கொடுக்கும். மே மே அப்படின்னு சொல்றவன்லாம் ஆட்டுக்கு சமம். மேன்னு சொன்னா ஆடு கத்தினாக்கா காட்டுல இருக்கிற புலி போன்ற மிருகங்கள்லாம் அது சாப்பிட்டுடும். சம்சாரமாகிய காட்டுல நாம இருக்கோம், அதனால மேன்னு கத்தக்கூடாது. மேன்னு கட்டினாக்க யமன் நம்ம விழுந்துடுவான். வேதத்துல 2 இருக்கு, நமகம் சமகம் அப்படி 2 இருக்கு. நமகம்ங்கிறது பகவான ஸ்தோத்திரிக்க முடியாத மந்திரங்கள். நமகம் பகவானை ஸ்தோத்தரிக்கிறது எல்லாமே. சமகம்ங்கிறது கேட்கறது, பகவான நாம வேண்டுகோள், பகவானுடைய பிரார்த்தனை. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி மாதிரி வேண்டுதல்களை சமர்ப்பிக்க மந்திரங்கள் சமகம். நமகம்ங்கிறது பகவானை ஸ்தோத்திரம் பண்ற மந்திரங்கள். அது அதாவது வாஜஸ்டமே பிரசவஸ்டமே பிரியதிஷ்டமே பிரசிதிஷ்டமே திதிஷ்டமே ஸ்ருதி கிருதிஷ்டமே ஸ்வரச்சமே அப்படின்னு வந்துட்டே இருக்கு, நிறைய வரும். அதாவது ஒண்ணு கூட விட்டு போகாதபடி பகவான்கிட்ட வேண்டுறது. நமக்கு என்னென்ன நமக்கு தெரியாதோ அதெல்லாமே வேதம் சொல்லி கொடுக்கறது. இதுதான் பகவான்ல பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறது சமகத்தை சொல்லிட்டா அதுல எல்லாமே வந்துடுது. நமக்கு என்னென்ன தெரியாத கூட வேதம் சொல்லி கொடுக்கறது, பகவான்கிட்ட வேண்டலான்ட்டு. அந்த மாதிரி சமகம் இருக்கு. அதே மாதிரி நமகம் அப்படின்னா நமோ நமோ விருட்சேभ्यो ஹரிகேசேभ्यो வசூனாம் பதயே நமோ சப்திஜராய திவீஷ்மதே பதீனாம் பதயே நமோ நமோ பப்புல்சாய விவாதியே நேந்தனாம் பதயே நமோ நமோ. இப்படி போயிட்டே இருக்கு. நமகம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பெரியாழ்வார். இருந்து அந்த பெரியாழ்வார் இருந்து எடுத்து சொல்றா. அதாவது பகவானை துதிக்காத நாக்குக்கு சேருவன சாப்பிடுறாளோ அது எல்லாமே வீண் அப்படி மாதிரி சொல்றார். செங்கல் பொடி கூரை உடனே உள்ள இருக்கிற பொண்ணு சொல்றா, செங்கல் நீர் மலர்ந்து இருக்கிறதோ ஆம்பல் பாய் கூங்கி இருக்கிறதோ பெரிய பொழுது வெட்டி அடையாளம் ஆகாது. அதே மாதிரி சொல்ற மாதிரிதான் கோகுலத்துல எல்லாமே மாறி போச்சு. கிழமா இருக்கிற பசு கூட கண்ணு போடுறது. இதனால பகவான் கிருஷ்ணன் ராத்திரியா பகலாக்குறான். ஜெயத்திரதன் கதை உனக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்கறா உள்ள இருக்கிறவா. மகாபாரதத்தை ஜெயத்திரதன் கதை வருது. பகலையே ராத்திரி ஆகி விடுறான் கிருஷ்ணன் அதை ஜெயத்திரதனை கொள்றதுக்காக. அப்போ அதுக்கு வெளியில இருக்கிறவா சொல்றாளாம், காஷாய வசனம் தெரிச்சுட்டவா, பல் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறவா. அவ யாரு? தவம் செய்யற சன்னியாசிகள். தர்மமாச ஆராதனத்துக்காக கோவில திறக்கிறதுக்காக சங்க ஊதிட்டு போறா, கையில சாவி எடுத்துன்னு போறா. இதெல்லாம் பொழுது விடுறதுக்கு அடையாளம் இல்லையா அப்படி கேட்கறா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்.
போதந்தார் சொல்லுவா, போகின்றார். ரெண்டு ரெண்டு இதுவும் இருக்குதுல. இதுல இவர் என்ன சொல்றா, இவ தாமச குணம் உள்ள சன்னியாசிகள். சன்னியாசிகள்லயே சன்னியாசிகள்னா அந்தந்த குணம் ஒவ்வொருத்தருக்கும். சன்னியாசின்னா எல்லா இதுலயும் பிராமணன் சன்னியாசி இருக்கா, மீதி இதுலயும் சன்னியாசிகள் இருக்கா. இவ தாமச குணம் உள்ள சன்னியாசிகள். காலம்பரை எழுந்திருந்து கோபுர திறக்க போறா. இவ கிருஷ்ண சம்பந்தம் உள்ள சுத்தையானனி. தாமச சன்னியாசிகள் காலம்பரை எழுந்து உடனே கோயில திறக்க போடுவா. அவருக்கு ஸ்நான சந்தியெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப செய்ய வேண்டிய அந்த மாதிரியான சம்பிரதாயம் அவளுக்கு போயிடுவா. நீ கிருஷ்ண சம்பந்தம் உள்ளவனி, நீ சுத்தையா இருக்கணும். அதனால எழுந்திருந்து நோம்புக்கு எங்களோட வர வேண்டாமா அப்படின்னு கூப்பிடுறான். வெண்மையான பற்களை உடையவர்கள், காவி உடைத்தவர்கள் அப்படின்னாக்க யஜ்ஞோபவீதம் இருக்கும் இல்லையா அவளுக்கு. யஜ்ஞோபவீதம் ஜலபவித்திரம். ஜலபவித்திரம் இருக்கு. ஜலபவித்திரம் அப்படின்னாக்க இந்த திருதண்டம், சன்னியாசிகள் திருதண்டம் கையில வச்சிருக்காள். அதுல இருக்கிற மேல நுழியில் இருக்கிற துணி, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் துணி, அந்த திருதண்டில் கட்டப்பட்ட வஸ்திரம், இதெல்லாம் வெண்மையாக இல்லை அப்படின்னு எம்பார் சொல்வாராம். எம்பார் அதனால இவ தாமச சன்னியாசிகள். இவாளே விடியற் காலமுறை எழுந்துட்டா. துறவிகள்லாம் சன்னியாசிகள் வெத்தலை போட மாட்டா. அதனால பல்லு வெள்ளை வெளையன் இருக்கும். யஜ்ஞோபவீதம் வெள்ளை வெளையன் இருக்கும். ஏன்னா ரெண்டு வேளையாவது அவ தீர்த்தம் ஆடணும். அதனால யஜ்ஞோபவீதம் வெள்ளை வெளையன் இருக்கும். ஜல பவித்திரங்கிறது சின்ன வஸ்திரம் இருக்க திருநட்டத்துல, அது அந்த வஸ்திரத்தால என்ன செய்வா, இவ ஆறுலயோ குளத்திலயோ அதுல இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜல பவித்திரத்தால அந்த ஜலத்தை தள்ளி விட்டுருவா. அந்த துணியால ஜலத்துல அந்த ஜலத்தை தள்ளி விடுவாளாம். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது கிருமிகள் இருந்தா அது ஜீவ ஹிம்சை ஆயிரும் அப்படிங்கிறதாக தள்ளி விடுவாளாம். ஜலவஸ்திரம் ஆசமனம் பண்றதுக்கு, கீழே இறங்கி தீர்த்தம் ஆடுறதுக்கு, ஆசமனம் பண்றதுக்கெல்லாம் ஜல பவித்திரம் உபயோகப்படுத்துவா. இதெல்லாம் வெளுப்பா இருக்கும். திருமலை நபிகள் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, ஆண்டாள் தாமச சன்னியாசிகளை மனத்தால் கூட நினைக்க மாட்டாளே, உத்தம சன்னியாசிகள் சத்துவகுணம் நிறைஞ்ச வாழத்தானே அவ சொல்வா அப்படி கேட்டாலாம். வெண்பல்னா வெளுத்த வெண்மையான பல் என்று சொல்ற போது அது யஜ்ஞோபவீதம் ஜலபவித்திரம் ரெண்டையும் சேர்த்துதான் சொல்ல மாதிரி ஆகும். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவங்கிற வார்த்தையில துறவி சன்னியாசி அப்படிங்கிற அர்த்தம் வந்த உடனே பல்லு வெள்ளையான யஜ்ஞோபவீதம், வெள்ளையான ஜலபவித்திரம் இதெல்லாம் கண்ட நிற்கும் அப்படின்னாராம். சன்னியாசம் வாங்கிக்கிற போது சன்னியாசம் வாங்கிக்கிற ஒருத்தர் வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்ய, மனைவி புத்திர புத்திரிகள் ஆசை, மித்திரர்களிடம் ஆசை, சுகபோகங்கள் ஆசை, பணத்துல ஆசை, நிலத்துல ஆசை, எல்லாவற்றையும் விட்டேன் அப்படி சத்தியம் பண்ணணும். சிகையா சேகரினும் பதியும் எதியனாம் ராமானுஜர் சொல்ற உடையரை பத்தி சொல்ற போது பாஷ்யக்காரர் சொல்றாராம். என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்ற மாதிரி இருக்கணும், தவத்தவர் இருக்கணும், அப்படி மாதிரி இருக்கணும், ராமானுஜர் போல இருக்கணும். ராமானுஜர் என்கிற வார்த்தை ராமானுஜர் மாதிரி இருக்கணும், உடையவர் மாதிரி இருக்கணும். இந்த ராமானுஜர் வார்த்தையை லட்சுமணனை குறிக்கிறது. ஏன்னா இது கிருஷ்ணனையும் குறிக்கும். அது பகவான் ராமன அவதாரம் பண்ணி சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், வர்ணாசிரம தர்மம், சரணாகத தர்மம் இதெல்லாம் அனுஷ்டிச்சு காட்டினான். ராமன் தர்மத்தை ஸ்தாபிச்சான். அவருக்கு பின்னை அனுஜர் யாரு, அடுத்த அவதாரம். அதனால கிருஷ்ணன் ஒரு ராமானுஜர் அப்படிங்கிறார். ராமனை போலவே இவனு செஞ்சிருக்கார். ராமாங்கிற வார்த்தை ஆண்டாளையும் குறிக்கும். ராமா அப்படின்னா ஆண்டாள், அனுஜா அப்படின்னா ராமா என்கிற ஆண்டாள். ஆண்டாளுக்கு அதாவது ஆழ்வார், ஆண்டாள் ஒரு ஆழ்வார், அனுஜான்னா பின்னாடி, அந்த ஆழ்வார்களுக்கு பின்னால் ராமானுஜர் அவதாரம். இந்த மாதிரி நிறைய அர்த்தம் சொல்லுவா இதுக்கு. இதெல்லாம் தான் இந்த ஆழ்வார்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரே அவதாரமா பண்ணார் ராமானுஜர். எல்லாரும் சேர்ந்து ஒரே அவதாரம் அப்படின்பா. ராமை அப்படின்னா பெரிய பிராட்டி, அவளுக்கு நிகிரகம் பண்ணவே தெரியாது, அனுகிரகம் பண்ணதான் தெரியும். அதனால ராமையை போல நிகிரகம் என்பதே தெரியாமல் அனுகிரக வடிவமான பெரிய பிராட்டியாரை பின்பற்றி பிரஜாரட்சணம் செய்தவர் ராமானுஜர். இவர் தவத்தவர். இப்படி எல்லாம் வெண்பல் தவத்தவர்ங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வியாக்கியானம் பண்றார்.
சங்கிடுவான். சங்கிடுவான்னாக்க சங்குங்கிறது திறவுகோல், சாவி. சங்கு போடுறது அப்படின்பா. அந்த காலத்துல பழைய காலத்துல சங்கு போடுறது, சாவிங்கிற பேரே வராது. சங்கு போட்டியா அப்படின்னா திறந்தாச்சேன்னு அர்த்தம். சங்கு போட்டியா பூட்டியாச்சான்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்வா. அது அதை வச்சுதான் கோவிலுக்கு கதவை திறக்கிறது. இந்த கோவில் கதவுடைய சாவியே சங்கு போல தான் இருக்கும். இந்த சாவி இருக்க அது ரொம்ப நுனி ரொம்ப சின்னதா இருக்குமா. அதுக்கப்புறம் பெருத்துட்டே வருமா அது. அதனால சம்பிரதாயத்துல சந்நியாசிரம ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடங்கி இப்போ வரைக்கும் ஆசிரம தர்மத்தை விடாது இருக்கிறார்கள். மனத்துல ஆசை இல்லாதவாள இருக்கா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ஒரு தண்டம் கையில தண்டம் வச்சுட்டு இருக்கா. அதுல 3 குச்சி இருக்கு. 3 குச்சியில ஒரு குச்சி பேச குறைக்கணும், மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2வது குச்சி அதுல இருக்கிறது பகவான் விஷயமா தான் பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் 3வது குச்சி பிராணாயாமம் பண்ணி உடலை ஒடுக்கணும். இதுதான் 3 குச்சியினுடைய அடையாளம். இந்த 3 குச்சி, அதுக்கப்புறம் அதனுடைய நுனியில ஜலபவித்திரம், இப்படிதான் வச்சுட்டு இருப்பா. இதுதான் திருதண்டம். இவாளுக்கு பொறுமை வேணும், கோபமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்றா. இந்த வெண்பல் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தாருங்கிறதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்றா. அப்போ உள்ளே இருக்கிறவ சொன்னாலாம், முனிவர்கள் யோகிகள்லாம் ஆயர்பாடு எப்ப பார்த்தாலும் ஆராதனை பண்றா. இது 3 வேளையுமே ஆராதனை நடக்கிறது. நீ இது பிராத காலத்து அடையாளம் பிராத கால ஆராதனை சொல்றியே, இது சரியான்னு கேட்டாலாம். அதுக்கு வெளியே இருக்கவ சொன்னாலாம், நாங்க சொல்றதுக்கு எதுவும் பிரமாணம் இல்லைங்கிறாய். சரி, இப்ப நான் சொல்றேன் கேளு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேச சொல்லி எங்க முன்னாடியே எழுப்பேன்னு சொன்னிய. வாயால் சொல்லிட்டு அதை செய்யாம இப்ப படுத்துட்டு இருக்கிய. என் நங்கா எழுந்திராய். இவள் நங்கை, சிறுமி அல்ல, சிறுமிக்கு அடுத்த நிலைங்கிறா. விஷயம் தெரிஞ்சவோ. அதனாலதான் நீ நீங்கெல்லாம் எழுங்கோ, நான் உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிய. சீக்கிரமா எழுந்துரு. சத்துவகுணம் நிறைஞ்ச காலம்பர வேலையில இப்படி தூங்கலாமா? எழுந்துரு. நானாதாய் லஜ்ஜை இல்லாதவளே, அதாவது நானாதாய் வெட்கம் கட்டவளேங்கிற. இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கியே நங்காய், சின்ன சிறுமிகள் கிடையாது. அதுக்கு அடுத்த பருவத்துக்கு வந்துட்டே. நீ வெக்கம் கட்டான் வெக்கம் தூங்குறியே, நானாதாய் வெக்கம் கட்டவளே நான் உடையாய். என்ன நானாதாயின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவளுக்கு கோபம் வந்துருத்தான். என் வீட்டு வாசல நின்று என்னையே நானாதாய் சொல்றீங்களே, நீங்க போலாம், என்ன இது மாதிரி சொல்லலை, நீங்க போலாம் அப்படின்ட்டாலாம். உடனே வெளியில இருக்கிறவா என்ன சொல்ற, நான் உடையாய். உடனே சமாதானத்துக்கு வந்துடுறா. நான் உடையாய், சொல்வன்மை மிக்கவளே, அப்படிப்பட்ட நாக்கிய உடையவளாயிட்டே. நீ பாட்டு பாடுறது ரொம்ப கெட்டியாச்சே, திறமசாலியாச்சே. நீ பாட்டு செய்தால் கண்ணன் மயங்குறானே, அந்த கண்ணனை அடைஞ்சு மகிழ்ச்சி அடைக்க வேண்டாமா? அதனால் நீ நாவுடையாய், நீ வரணும் அப்படின்றாலாம். உடனே சங்குடு சக்கரம் வேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை, பாஞ்சஜன்யம் சுதர்சனம் இதெல்லாம் ஏந்தியிருப்பவன். அவதார காலத்தில் இவை அவன் திருக்கரங்கள்ல இருந்தன. அவதாரம் பண்ற போது இருந்தது. கிருஷ்ண அவதாரம் பண்ணானே சிறையில, தேவகிக்கு மைந்தனாக அவதாரம் பண்ணானே, அப்போ சங்கு சக்கரதாரியாத்தான் அவதாரம். அப்போ அந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருந்தானா, அதனால சங்குடு சக்கரம் ஏந்தம் தடக்கையன், இந்த மாதிரி சங்க சக்கரத்தோட இவனை சேவிச்சா அந்த சேவிச்சவாள்லாம் பிச்சேறி போயிடுவான், பிச்சை மாறி போயிடுவான், மயங்கி போயிடுவான். அவனுடைய சேவையை பார்த்துட்டு அவனுடைய கண்ணு பங்கைய கண், தாமரை போன்ற கண்களை உடையவன் தடக்கையன். பேயாழ்வார் சொல்றார் 3ஆம் திருவந்தாதியில, ஆங்கு மலரும் குவியமாலும் ஜீவாய் ஓங்கு கமலத்தில் 9 ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண் சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. பகவான் சயனிச்சுட்டு இருக்கான். பகவானுடைய நாவியிலிருந்து பெரிய தண்டு, அதுல மலர்ந்த தாமரை, அதுல பிரம்மா, அந்த தாமரை மூடிக்கிறதான், திரும்பி மலருது. இப்படி இந்த ஆழ்வார் பாக்குறார். என்னடா ஏன் இப்படி தாமரை மூடுறது மலருது அப்படின்னு ஆழ்வார் பார்த்தாராம் பேயாழ்வார். உடனே அவருக்கு யோசனை வந்துதான். பகவானுடைய கண்ணுக்கு திருக்கரத்துல ஒரு திருக்கரத்தை சங்கு இருக்கு, இன்னொரு திருக்கரத்தை சக்கரம் இருக்கு. சக்கரத்தை சூரியன் நினைச்சுட்டு தாமரை மலருது, சங்க பார்த்த உடனே சந்திரன் நினைச்சுட்டு மூடிக்கிறது. பெய்யாழ்வாருடைய பாசுரம் இது.
சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பகைய கண்ணன். ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஜிதந்தே புண்டரே காட்ச அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. பகவானுடைய ஜிதந்தே ஸ்தோத்திரம் அவனை ஆரம்பிக்கிறதே புண்டரிய காட்சன் தான் சொல்லி ஆரம்பிக்கிறது பகவான. தயிர் கடைகிற காலத்துல ஆயர்குளத்துல அங்க இருக்கிற பெண்கள்லாம் கண்ணனுடைய கண்ணழகை பாடிட்டு தான் கடைவாளாம். பங்கைய கண்ணானை அவனுடைய கண்ணழகையை பாடிட்டு தான் தயிர் கடைவாளாம். அப்படிப்பட்டவனை பாடேலோ. இப்படி அழகுக்கு எல்லாம் அழகாக இருக்கின்றான், ஆறாத அமுதனாக இருக்கின்றான், சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக இருக்கின்றான். நானாதாய் வெக்கப்படாமல் நாய் உடையாய் உன்னுடைய வாயால் பாடுவாயாக அப்படிங்கிறார். இதுக்கு சுவாபதேசம் உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள். நாமெல்லாம் சேதனர்கள், அதாவது சம்சாரத்தில் இருக்கோம். சம்சாரங்கிறது வீடு, அந்த வீட்டில் இந்த சரீரங்கிறது நமக்கு தோட்டம். இது புழக்கடை தோட்டம். சரீரங்கிற தோட்டம். இந்த தோட்டத்து வாவி, தோட்டத்து வாவியுள், வாவினாக்க குளம் இல்லாவிட்ட கிணறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஹிருதயம், சம்சாரங்கமான வீடு. அந்த வீட்டுல நாம சரீரங்கிற தோட்டத்தில் இருக்கோம். இந்த தோட்டத்துக்கு சரீரங்கிற தோட்டத்துக்கு எது வாவினா ஹிருதயம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடை நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பியனகான். ஞானம் மலர்ந்தனும், அஜானம்ங்கிறது அப்படியே மூடிக்கணும், அது மூடி இருக்கு. ஞானம் மறந்திருக்கு. அஜானம்ங்கிறது புஷ்பம் மூடி இருக்கு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், இந்த சிகப்பு கரை வஸ்திரங்களை அணிந்தவர். காவி வஸ்திரம் சொல்லல, சிகப்பு கரையிட்ட வஸ்திரங்களை அணிந்தவர். ஊர்துர குண்டரத்தை தரித்தவர். பல் தவத்தவர், பல் தவத்தவர் சிறந்த தவசாகிய பிரபத்தி செய்த பலரும். பல் தவத்தவர் பல தவங்கள் செய்தவர். பல தவங்கள் செய்தவர்கள் என்ன? பல தவம்னா இந்த பலத்தை சொல்றது சிறந்த தபஸ். சிறந்த தபசுங்கிறது என்னது? பிரபத்தி. இந்த பிரபத்திங்கிற தபஸை செய்த பலரும் பல் தவத்தவர். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். பகவானுடைய வாசஸ்தலமான ஹிருதயத்துல பகவான பிரணவத்தால் தியானம் செய்பவர்களும். பகவானத்தை ஹிருதயத்துல இருக்கான் பகவான். அவனை எப்படி தியானம் பண்ணோம்னா, இவாள்லாம் பிரணவத்தால தியானம் பண்றாளாம். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். போதந்தார் போகின்றார், பகவானை அடைவதற்காக வழியை தேடி போகின்றார். எதுக்கு? வேற எங்கேயும் போல, பகவானை அடைவதற்கான வழியை தேடி போகின்றார்கள். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் குணபூர்த்தி உள்ளவனான நீர் எழுந்திருந்து கிருபை செய்யுங்கள். நங்காயினாக்க குணபூர்த்தி உள்ளவன். எழுந்திருங்கள், கிருபை செய்யுங்கள். நானாதாய் சத் விஷயத்தை சொல்லத்தெல்லாம் வெட்கப்படாதவரே, அதாவது சத் விஷயத்தை கேட்டாலும் கேட்காம சொல்லிட்டே இருப்பவரே. நானாதாய் நாவுடையாய் பகவன் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பவரே. இதெல்லாம் இப்படி சொல்ற அர்த்தம். வியாக்கியானத்துக்கு சுவாபதேசம். சங்குடு சக்கரம் வேந்தும் தடக்கையன், தனக்கு ஒப்பாரம் கிடையாது, தன்னை மிஞ்சி வாழும் கிடையாது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடைய சங்க சக்கரதாரியான பங்கைய கண்ணானை, கமலக்கண்ணனை எங்களுக்கு உபதேசித்து அருள்வாயாக. வீட்டை கட்டுறது எதுக்கு? இந்த உடல் இருக்கிறதுக்காக வீடு பார்க்கிறோம். உடல் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். வீட்டை கட்டுறோம். இந்த உடலை விட வேறுபட்டது ஆத்மா. எல்லா சாஸ்திரமும் எல்லாம் சொல்றது, பெரியவா ஆச்சாரியர்கள் சொல்றது, வேதங்கள் சொல்றது எல்லாமே உடலை விட வேறுபட்டது ஆத்மா. இந்த ஆத்மா வசிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. உடல் வசிக்கிறதுக்கு எப்படி நாம இடத்தை தேடுறோமோ அதே மாதிரி இந்த ஆத்மா எங்க வசிக்கணுமோ அங்க போய் அதுக்கு நாம வழியை தேடணும். இந்த உடல் வசிக்கிறதுக்கு நாம இடம் தேடிருக்குமே, இந்த இடமே ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஆத்மா வசிக்கிறதுக்கான இடம் தேடினோம்னா அந்த இடம் அது அழியாத இடம். அதுதான் மோட்சம், அதுதான் வைகுந்தம், அதுதான் பரமபதம். அங்கதான் பகவான் இருக்கான், அங்கதான் பரமபதனாக பகவான் இருக்கான் அப்படின்னு இவ்வளவு சொல்ற. இதுக்கு புழக்கடை சம்பந்தம் வேணுங்கிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவிகள் புழக்கடை சம்பந்தம். புழக்கடை சம்பந்தம் அப்படின்னாக்க அங்க இருக்கிற தோட்டம் சரீரம், மரத்துக்கு ஒப்பானது சரீரம். வாவிங்கிறது முன்னாடியே சொன்னோம் ஹிருதயம்.
தோட்டத்துல பல மரங்கள் இருக்கு. வேதம் சொல்றது, ஒரு மரத்துல 2 பட்சிகள், ஒரு பட்சி ஜீவாத்மா, இன்னொரு பட்சி பகவான். அந்த மரத்துல இன்பம் துன்பங்கிற பழங்கள் இருக்கு. ஜீவன்கிறது அந்த பழத்தை, அந்த இன்பம் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்குது. பகவான் பட்சி இத பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவுதான், சாட்சி பூதமா பார்த்துட்டு தான் இருக்காரு, அவ்வளவுதான். அவர் இப்படி பக்கத்துல பகவான் இருந்தாலும் ஜீவாத்மா அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. 2 பேர் இருக்கிற இடம் இன்னமும் ஒரே இடம், ஹிருதயம் தான். சத்துவ குணத்தால ஞானம் வந்ததுன்னா அந்த ஹிருதயம் மலரும். அதுதான் ஆத்ம குணம். காமம் குரோதம் இவெல்லாம் அஜ்ஞானத்தால வருது. இதெல்லாம் பக்தி யோகம் செஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சிவப்பு கரை உள்ள வஸ்திரம் இருக்கணும், வெள்ளையான திருமணம் இட்டுக்கணும், 12 திருமணங்கள் மந்திரத்தோட இட்டுக்கணும். இதுதான் ஞானிகளை குறிக்கிறது. ஞானிகள் தாம்பூலம் போட மாட்டார், சிற்றின்பத்தை தொடர்ந்தவர்கள். இப்படி இருப்பவன் தான் ஞானி, அவன் தான் ஆச்சாரியன். பகவான் கூட எந்த பலனையும் அவ கேட்க மாட்டா. பகவானை ஹிருதயத்தில் இருந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாவா. இவர் இந்த ஆச்சாரியன் பகவான் மிகுந்த ரொம்ப பக்தி உள்ளவா. நல்ல விஷயத்தை சொல்றதுலயும் அதை செய்யறதுலயும் வெட்கப்படாதவாய்வா. அந்த ஆச்சாரியுடைய நாக்கால உலக ஜனங்கள்லாம் உஜ்ஜீவிக்கப்படுகிறார்கள் உபதேசத்தால. அவள நல்லகதி அடையறா. அப்படிப்பட்ட நாவுடையவன் ஆச்சாரியன். மற்ற எல்லா தேவதைகளை விட நாராயணன் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத ஆச்சாரியன், எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆச்சாரியன் எங்களுக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணி எங்களை நல்வழிப்படுத்துவீராக அப்படிங்கிறது இந்த இதுல சுவாபதேசம். அவ ஆச்சாரியால் வைராக்கியத்தால மனத்தை ஜெயிச்சவா. அவளை நம்ம அணுகினோம்னா நாம ஹிருதயத்தை அவ திறந்து விட்டுருவா. பகவானுடைய பக்தி செஞ்சு அவள் ஆச்சாரியத்துவம் பண்றவா. நல்ல காரியங்களை செய்யறத வெட்கப்படாதவா. பகவான ஸ்தோத்திரம் உள்ளத்திலே நாவுடையவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் தேவரி பகவானை பற்றி உபதேசித்து அருள்வீராக அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் சொல்வாதுக்கு. இந்த பாசுரம் திருப்பாணாழ்வாரை குறிப்பிடறதா சொல்வா. இந்த பாசுரம் தேரழந்தூர் திவ்ய தேசத்தை குறிக்கிறதாவும் சொல்வா. தேரழந்தூர் ஸ்ரீ ரக்த பங்கஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மணே நமஹ. அடுத்தது 15வது பாசுரம். இது திருப்பாவையில் திருப்பாவை அப்படிம்பா. இந்த பாசுரத்தை ரொம்ப முக்கியமான பாசுரம் அப்படிம்பா திருப்பாவையில. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போராய் உனக்கென்ன வேருடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோரும் பாபாகாய். இது இந்த பாசுரங்கள் சொல்றது இன்னும் நல்லா அழகாவே சொல்லலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றையே மின் அங்கை மீர் போதறிகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்பாய் அரிதும். இது மாதிரி சொல்லலாம், நாழியாயிடும் நமக்கு. அதனால கொஞ்சம் சுருக்கமா வேகமா சொல்றதுக்காக சொல்லிட்டு போறத. இந்த பாசுரம் வைஷ்ணவ லட்சணம் இந்த பாசுரத்தை சொல்லப்படுது அப்படின்பா. இது பராசரப்பட்டர் சொல்வார். இது திருப்பாவியில் திருப்பாவி இந்த பாசுரம் அப்படின்னு பராசரப்பட்டர் சொல்வாராம். எல்லே வெளியே இருக்கிறவா சொல்றா, எல்லே எலே எலேன்னு கூப்பிடுற மாதிரி எல்லே நிகழ்ச்சியா கூப்பிடுறது. பாண்டிய தேச வார்த்தை இது. எலே சோழ தேசத்துல எலை எலையம்பா. ஏ சகியே அப்படிங்கிற அர்த்தம் சொல்லிக்கலாம். எல்லே ஏ சகியே அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். எல்லே இளங்கிளியே, கிளியிலேயே இளமையானவளே, இளமையான கிளியே. அதாவது பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு 1000 லட்சம் பெண்கள் எல்லாமே கிளிகள் தான். அந்த கிளிகள்ல இவ இளங்கிளியாம், இளமையான கிளியாம். இவோ இன்னும் உறங்குதியோ, இவ்வளவு நேரமாயும் இவ்வளவு நேரம் ஆச்சு தூங்குறியே கேட்கிறா. வெளியே இருக்கிறவா உள்ளே இருக்கவா சொல்றா சில்லென்று அழையேன் மீன், சில்லென்று அழையேன் மீங்கிறா. சும்மா சிலு சிலு கூப்பிட்டு இருக்காத, ஆரவாரம் பண்ணிட்டு சிலு சிலுன்னு கூப்பிடாத, கத்தி கூப்பிடாத அப்படிங்கிறானா. உள்ளே இருக்கிறவோ சில்லென்று அழையேன் மீன், சிலு சிலு என்று கத்தி கூப்பிடாத.
சில்லன்றடையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். ஏன் நங்கைகளே, ஆட்சியர் சிறுமிகளே, குணபதிகளே, போதருகின்றேன், நானே வரேன் அப்படிங்கிற உள்ள இருக்கிறவோம். சில்லன்றடையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படிங்கிறா. உடனே வெளியே இருக்கிறவா சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம். நீ வல்லவள், பேச்சுல ரொம்ப வல்லவள். நீ உன்னுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கள்லாம் உன் வாயால முன்னாடியே நாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நீ நல்லா பேசக்கூடியவோ, நீ சாமர்த்தியமா பேசக்கூடியவோ, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சில்லன்ற அடையேன்னு உடனே இவா வெளியே இருக்கிறவா அப்படி பேசுறா. உடனே உள்ளே இருக்கிறவ சொல்றா, உள்ளே இருக்கிறவோ, வல்லியர்கள் நீங்களே நானே தானாயிடுக. வல்லியர்கள் நீங்களே, சாமர்த்தியமா பேசுற நீங்களா இருந்தாலும் இருந்துட்டு போங்கோ, இல்ல நானாவே இருந்துட்டு போறேன். அதாவது அந்த பெண்கள் பேசுற அந்த பழக்க அந்த எப்படி பேசுறாங்கிறத படிப்படியா அந்த ஆண்டாள் அந்த பாசுரத்துல அமைச்சிருக்கிற அழகு பாருங்க. வல்லியர்கள் நீங்களே நானே தானாயிடுக. சாமர்த்தியமா பேசுறவா நீங்களா இருந்தா இருந்துட்டு போங்கோ, நானே தான் ஆயிடுக. சரி நானாவே இருந்துட்டு போறேன். சரி உங்களுக்கு என்னால என்ன ஆகணும் சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே வெளியே இருக்கவா சொல்றாளாம், ஒல்லையிலே போதாய் உனக்கன் நெவையருடைய. நீ ஒல்லை போதாய், நீ சற்றென்று எங்களுடன் வரணும், எங்கள் கூட்டத்துக்கு வரணும். ஒல்லைனா சீக்கிரம். நீ ஒல்லை போதாய் சட்டென்று வரணுங்கிறாளாம். உனக்கு என்ன வேறுடைய, நீ எந்த வேற எண்ணத்துல இப்படி கேள்வி கேட்கிற? நீ எந்த எண்ணத்துல இருக்க? நீ உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்கறீங்க? நாங்க வெளியில வந்து இத்தனை பேர் நின்றுட்டு இருக்குமே, உன்னை கூப்பிடுறோமே, நீ எந்த எண்ணத்தை வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்கற? நீ அப்படி கேட்கற. உன்னை உள்ளே இருக்கிறவ சொல்றா, எல்லாரும் போந்தாரோ, நோம்பு இருக்காளே, விரதம் இருக்கிறவாளே, எல்லாரும் ஒத்துட்டாங்களா, எல்லாரும் வந்தாச்சா கேட்கறாவோ, எல்லாரும் வந்து விட்டார்களான்னு கேட்கறா உள்ள இருக்கிறவோ. உடனே வெளியே இருக்கிறவா சொல்றாளாம், போந்தார் போந்தெண்ணிக்குள். போந்தார் வந்து விட்டார்கள், சந்தேகம் இருந்தா போந்து எண்ணிக்குள். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்குள். போந்தார் போந்து எண்ணிக்குள்னா வந்து விட்டார். சந்தேகம் இருந்தா நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ. வல்லானை கொண்டானை மாற்றாரை வாற்றழிக்க வல்லானை. வலம் மிகுந்தவன், குவலையாபிடங்கிற யானையை கொன்றவன், விரோதிகளை விரோதமில்லாதபடி செய்ய வல்லவன், மாயன் மாயச் செயல் புரிகின்றவன், அந்த கண்ணனை எங்கள் கூட்டத்துடன் வந்து சேர்ந்து பாடுவாயாக அப்படிங்கிற. வல்லானை கொண்டானை மாற்றாரை வாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ அப்படிங்கிறார். திருப்பாவை 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆண்டாளுடைய திருப்பாவை ரொம்ப வசந்தது. இந்த திருப்பாவையில இந்த பாசுரம் எல்லை இளையங்கிறது இன்னும் வசந்தது. இதுல பரமசாரம் அப்படின்னு பெரியவா என்ன சொல்றாள்னா, நானேதான் ஆயிடுக அப்படிங்கிறது பரமசாரம் அப்படிங்கிற. அதாவது வைஷ்ணவனுடைய லட்சணம். வைஷ்ணவனுடைய லட்சணம் எப்படின்னாக்க, அவன் குற்றம் செய்யாவிட்டால் கூட, தவறு செய்யாது இருந்தால் கூட, நானேதான் ஆயிடுக, சரி நானே தப்பு விடதா இருக்கட்டும், அப்படி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும், பவ்யம் இருக்கணுமா. அதுல நானேதான் ஆயிடுக, இது பரமசாரம் அப்படின்பா. வேதங்கள்ல சொல்லப்பட்ட ரகசியங்கள்லாம் தமிழ்ல பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் பண்ணா, சுவாமி நம்மாழ்வார் பிரபந்தங்கள் பண்ணார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இந்த நாளும் சுவாமி நம்மாழ்வார் அருளியது. இது 4 வேதங்களுடைய விளக்கம். சாமவேத சாரம் தான் திருவாய்மொழி. சாமவேதத்துடைய சாரம் அப்படியே திருவாய்மொழி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் அடி தொழு எழியன் மனனே. இது முதல் பாசுரம் திருவாய்மொழியில. முதல் 10 பாசுரங்கள்ல சாரம் இது. இந்த 10 பாசுரங்கள்ல முதல் பாசுரம் இது உயர்ந்த சாரம் அப்படிப்பா. இந்த முதல் பாசுரத்துல உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படிங்க, இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த சாரம் அப்படின்பா. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், யார் அது அப்படி கேள்வி கேட்டு சுவாமி நம்மாழ்வார் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறார். சாம வேதத்துடைய சாரம் இது முழுக்க முழுக்க பகவத் விஷயம்.
பகவத் விஷயம்ல பேர் இருக்கு. பகவத் விஷயங்கிறத நான் இந்த சுவாமி நம்மாழ்வார் அருளிய இதை காலக்ஷேபம் மூலமா தான் கேட்கணும். அந்த காலத்து பெரியவா வச்சிருக்காத அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது. சம்ஸ்கிருதத்துல பிரணவத்துல ஆங்கிற அக்ஷரம் பகவானை குறிக்கும் சொல்வா. திருவாய்மொழியில முதல் பாசுரம் இருக்கும் இல்லையோ, உயர்வர ஆரம்பிக்கிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் யமனவன் உயர்வரங்கிறத ஆரம்பித்த ஊங்கிறது அக்ஷரம் பிராட்டியை குறிக்கிறது. பகவானை காட்டிலும் பிராட்டிக்கு மேன்மை அப்படிங்கறத நம்மாழ்வார் சொல்றாரா. ஆழ்வாருடைய திருவுள்ளம் இது. நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், இன்னமுத திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படிங்கிறார். அதாவது இன்னமுத திருமகள் என்றவரை முன்னிட்டு நம்ம பிராட்டியை உத்தேசித்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நான் பகவானுடைய திருவடி அடைகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த பாசுரத்தோட தோழிகளை எழுப்புறது முடிகிறது அப்படின்பா. எல்லே ஏலே பரிகாச சொல்பா இளங்கிலியே. இதுக்கு முன்னாடி பாசுரத்துல சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு பாடினா, இந்த பாசுரத்துல இளநங்கை வீட்டுக்கு வந்து சின்ன பொண்ணு கிளி இளங்கிளி வீட்டுக்கு வந்து அவ வந்து ரொம்ப நாளா பாடுறதுனால இவளை இளங்கிளியே அப்படிங்கிறாளாம். பகவானுடைய திருநாமங்கள் எல்லாம் பாடினா பாடுற வாழ்க்கை ஏற்றம், அதனால இவ வீட்டுக்கு வந்திருக்காளாம். ஒரு உதாரணம் சொல்வா இதுக்கு. ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி இருக்கு. அந்த சந்திர புஷ்கரணியில ஒரு புன்னமரம் இருக்கு. ரொம்ப காலத்துல அந்த ஆதி காலத்துல இருந்து புன்னமரம் இருக்காங்க. இது வைகுண்டத்துல இருக்கிற புன்னமரத்தை விட ஏற்ற முக்கியத்துவம் இது அப்படின்பா ஆச்சாரியாலாம். ஏன்னாக்க ஸ்ரீரங்கத்துல எப்போ பார்த்தாலும் இந்த புன்னமரத்தடியில ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பவும் இந்த புன்னமரம் கேட்டுட்டே இருக்குமா. யார் அனடல போனா கூட புன்னமரம் கேட்குமா ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை. அதனால ரொம்ப வசதி இது. திருவாய்மொழியை வந்து மெட்டிசிச்சு பாடு சிறந்த காலத்தோட பாடிட்டு இருப்பா. அதனால அங்க இருக்க புன்னமரமும் ரொம்ப செழிப்பா இருக்கான். பராசரப்பட்ட காலக்ஷேபம் செய்யறதெல்லாம் இந்த புன்னமரத்தடியில் தான். சந்திர புஷ்கரியில புன்னமரத்தடியில் தான் பராசரப்பட்ட காலக்ஷேபம் அந்த காலத்து நடக்குமா. காலக்ஷேபம் பகவத் விஷயம். இப்ப நான் சொன்ன பாருங்க, நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழி அது காலக்ஷேபம். உற்சவ காலங்கள்ல உற்சவம் நடக்கும். பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல அவருக்கு. அப்போ செல்வர் வந்து அந்த பக்கம் வருவார். செல்வரை எழுதுறத பண்ணுவா. செல்வர் யாரு அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய கோவில்கள்ல பஞ்சபேரர் உண்டு. 5 பேர் பஞ்சபேரர் அப்படின்னாக்க கோவில்கள் அச்சாவதாரம் பஞ்சபேரன் இருப்பா. பஞ்சபேரர்னா மூலவர் ஒருத்தர், அப்புறம் உற்சவர், அப்புறம் யாகம் எங்க யாகம் வந்து கோவில ஹோமம் நடக்கிறது. யாகம் நடக்கிற சமயத்துல தான் அந்த பெருமாள் தான் எழுதுறல பண்ணுவா யாக பேரர். அதுக்கப்புறம் செல்வர் எதுக்கு எழுதுறல பண்ணுவாருன்னா பலி சாதிக்கிறது. அந்த கோவிலை சுத்தி செவத்துக்கு எல்லாம் பலிபீடம் இருக்கும். தெற்கு கிழக்கு தென்கிழக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் இருக்கும். தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் பலிபீடம் இருக்கும். அந்த இடத்துல பலி சாதிக்கிறதுக்காக செல்வரை தான் எழுதுறல பண்ணுவா. அதுக்கு அடுத்தது சயன திருக்கோலம் ஒருத்தர். இந்த மாதிரி 5 பஞ்சபேரர் உண்டு கோவில்கள்ல. இதுல செல்வரை வந்து எழுதுறல பண்ற சமயத்துல சிஷியாலாம் கலைஞ்சு போயிடுவாளாம். அந்த வழியில இவர் வந்து காலக்ஷேபம் சாதிக்கிற சமயத்துல செல்வர் அந்த பக்கம் உற்சவத்துல அந்த செல்வர் எழுதுறல பண்ணினா காலக்ஷேபம் கேட்டுக்கிற சிஷியர்கள்லாம் எழுதி போயிடுவாளாம். அதனால செல்வருக்கு என்ன பேரும்னா, அந்த செல்வருக்கு என்ன பேரு வச்சுட்டா கூட்டம் கலைக்கும் பெருமாள். அவருக்கு பேரே கூட்டம் கலைக்கும் பெருமாளாம் அப்படின்னு பேர் வந்துருத்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லி அதுக்கப்புறம் காலக்ஷேபம் நடக்கிற சமயத்துல மாத்திரம் செல்வர் வந்து அதுக்கப்புறம் எழுந்துடலாம் போறோம், காலக்ஷேபம் முடியட்டும் அப்படின்லாம் ஆரம்பிச்சாலாம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் அது வந்து
அதை குறைச்சிட்டாலாம். அதை இந்த மாதிரிலாம் சொல்லுவா. இளங்கிளியே, இந்த பெண்ணை கிளின்னு சொல்றாளே, இளங்கிளினா இளமையோடு இருக்கிற கிளி, இளமை ததும்பும் கிளி, இது உடம்பெல்லாம் வெளிப்படுத்தும். கிளி கத்தும் போது தெரியும். ஸ்ரீரங்கத்துல கிளி மண்டபம்னே இருந்தது. சேவார்த்திகள் அந்த வழியா போற போது வரும்போதும் கிளி கத்தும். எப்படி கத்தும்? ஒரு கிளி அங்க ரங்கா ரங்கான் தான் கத்தும். கிளி மதுரமான குரலை கத்தும். ரங்கநாதனை கூப்பிட்டுட்டே இருக்குமா கிளி, இளங்கிளி. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் குயிலை கிளிய கூப்பிட்டு சொல்றா. நாச்சியார் திருமொழியில இதே கோதப்பிராட்டி, மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் உறையவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொரு கயல் கண்ணினை துஞ்சா இந்நடிகளோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். எங்கிட்ட இருக்கிற கோலக்கிளி இருக்கு. ஏ குயிலே, என்னுடைய கோலக்கிளியை உன்னோட தோழமை கொள்ளும்படியே செய்யறேன். உன்னோட நான் வந்து சேர்ந்து வச்சு சொல்றேன். அந்த கிளிய, ஏ குயிலே, என்னுடைய உலகளந்தவன் வரணும் வரணும், நீ கூவாய், நீ கூவ மாட்டாயான்னு கேட்கிறா நாச்சியார் திருமொழியில. அப்படி கோலக்கிளி தன்னையே கோலக்கிளியா பாவிச்சினாலாம். எடுத்து என் கோலக்கிளியை உன்னோட தோழமை கொள்ள சொல்லலாம். அப்படி அர்த்தம். நானே உன்னோட வந்து சேர்ந்து வச்சுக்கிறேன், நீ கூப்பிடு அப்படி சொல்லலாம்னு அர்த்தம். அப்படி சொல்லுவா. ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவா அதுக்கு. கூட்டிலிருந்த கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். ஊட்டுக்கூடாது செருப்பானாயில் உலகளந்தான் என்று உயர கூவும். கூண்டில் இருக்கிற கிளி எப்ப பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பிட ஊட்டுக்கூடாது செருப்பானாயில், அதுக்கு சாப்பாடு அது கொடுக்க பழமெல்லாம் இதா குடிக்காம பழம் கொட்டையெல்லாம் கொடுப்பாள் இல்லையோ கிளி சாப்பிடறதுக்கு, அதெல்லாம் கொடுக்காத செருப்பானாகில் கோபமா இருந்தா உலகளந்தான் கத்துமாது. நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை எழுந்து தலையிடாதே, சூட்டியர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உச்சிடுவீன். இப்படியெல்லாம் பாடுறா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில. ஏ இளங்கலியே, நீ பேசுறதுக்கு கிளிக்கு ஒப்பானவள், பாடுவதற்கு நீ கிளிக்கு ஒப்பானவள். ஆண்டாளியே முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டாளியே கிளி சொல்வா. கோல சுரிங்கை மாயன் செவ்வாயின் குணம் இனமும் சீலத்தனள், தென் திருமல்லினாடி செழுங்கடல் மேல் மாலை தொட தென் அரங்கிற்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி. இப்போ அதாவது ரங்கநாதருக்கு தென் அரங்கிற்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி. எத மாலை தொட செழுங்கடல் மேல் மாலை தொட. இந்த செங்கடீர் புஷ்பங்கள் இருக்க எல்லாத்தையும் எடுத்து மாலையாக போட்டு அந்த மாலையை தென் அரங்கிற்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளியாயவோ. ஆண்டாள் இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்குறியன்னு கேக்குறா. உடனே உள்ளே இருக்கிற பொண்ணு நினைச்சுக்கிறாளாம். அவ மனசு நினைச்சுக்கிறா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டெல்லாம் போய் பெண்ணை கோபத்தோட நானாதாய் நாவுடையான்னு சொன்னா, இந்த நம்ம வீட்டுல வந்து நின்று அதே கோபத்தோட தானே கூப்பிடணும், இங்க போய் இளங்கலியங்கிறாளே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாளாம். என்ன காரணம்னா, மாசு உடம்போடு நீர் ஆடாமல் இருக்கா, தலைக்கேசம் அவிழ்ந்துட்டு போயிருக்கு, விரதத்துல வெற்றலை முறைன்னு உபயோகிக்காத பல்லெல்லாம் வெளுத்திருக்கு, ஒருவேளை மட்டும் சாப்பிடறதுனால நோன்புக்கான நியமத்தோட இருக்கா இவா நினைச்சுக்கிறானா. இவாளுடைய தலைக்கேசம்லாம் அவிழ்ந்து போயிருக்கு. அதாவது தீர்த்தாம்பரத்துக்கு முன்னாடி தலையெல்லாம் அவிழ்த்து இருப்பா, அது மாதிரி தலைக்கேசம் அவிழ்ந்து போயிருக்கு. வெற்றியில எல்லாம் போட்டுக்கல, ஏன்னா விரதம் இருக்கா, வெற்றியில எல்லாம் போட்டுக்கிறது கிடையாது, பல் வெளுத்திருக்கு. ஒருவேளை மொத்தம் சாப்பிடறதுனால உடம்பு ரொம்ப நெறிஞ்சு போயிருக்கு. ஆனா நானும் உள்ள இருக்க நினைச்சுக்கிறானா, நானும் கிருஷ்ணனுடைய செயற்கையால உடம்பு பசு இருக்கு, எனக்கு பசு இருக்கு உடம்பு, பசன்னு இருக்கு உடம்பு, வாய் செவந்திருக்கு, அதனால என்னை நிந்திக்கிறார்களோ, நான் தூங்கல ஆனால் உறங்குதியோன்னு கூப்பிடுறாளே அப்படின்னு நினைச்சிட்டு சில் என்ற அடையேன் மீன் அப்படின்னு எரிஞ்சு விடுறா. உள்ள இருக்கிறவ எரிஞ்சு விடுறா. இதெல்லாம் மனசு நினைச்சிட்டு சில் என்ற அடையேன் மீன் அப்படி எரிஞ்சு விடுனாலாம். கிருஷ்ணானுபவத்தில் இப்படிதான் வியாக்கியானம் பண்றா. கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டு ஆனந்தம் மேலிட்டு பரவசமாக அதிலேயே ஆழ்ந்திருக்கிறவளை போய் இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேட்ட உடனே
அந்த ஆனந்த பரவசத்துக்கு இடையூறா இருக்க அப்படின்னு கோபம் வந்துருத்தான் இருக்கு. தடங்களா இருக்கேன்னு சொல்லி கோபம் வந்துட்டு சில்லன் அடையேன் மீன் சில்லன் கோவப்பட்டு என்னை கூப்பிடாதே அப்படிங்கிறாளாம். நங்கை மீர் போதல்கின்றேன், என் அங்கைகளை வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே என்ன ஆறுது, வெளியே இருக்கிற வாழ்க்கை கோவப்பட்டு போய் நினைச்சுக்கிறாளாவோ அந்த இளங்கடி. நங்கை மீர் போதல்கின்றேன் அப்படிங்கிறா. உடனே என் அங்கைகளே வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாளாம். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பாண்டியல அதுல மெய்மருந்து போயிட்டேன். அதான் எனக்கு அது கொஞ்சம் வரத்துக்கு தாமசமாச்சு, நான் ஒன்னும் தூங்கல, இதோ வரேன் அப்படிங்கிறாளாம். உடனே வெளியே இருக்கிறவா சொல்ற, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் பாரியதும், நீ தவறு பண்ணிட்ட, அந்த பழிய எங்க மேல போடுற, அந்த பழிய நாங்க ஏத்துக்கணும்னு பாக்குற, நான் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கறத பேசுறதுல நீ ரொம்ப திறமசாலி. நீ ஆயர்பாடியில கோபாலக சிறுவர்கள் இருக்காளோ இல்லையோ, ஆயர் சிறுவர்கள் அவெல்லாம் தப்பு பண்ணுவாளாம். ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டாள்னா, அப்பா அம்மா கேட்டாள்னா, நான் செய்யல, கண்ணன் தான் செஞ்சான் அப்படின்னு வாழலாம். பழிய கண்ணன் மீது போட்டுவாளாவா. அதுபோல நீயும் உள்ளே இருக்கவா சொல்றா, நீ உள்ளே இருக்கவா என்ன சொல்றாளா, வல்லீர்கள் நீங்களே நானே தானா இடுக, நீங்கள் தான் கடுமையா பேசுறீர்கள், வல்லவர்கள் நீங்கள் தான், இப்படி பேசுறதுல வல்லவர்கள் நீங்க, சரி சரி இது நானேவே இருந்துட்டு போட்டோம், நானேவா இருந்துட்டு போகிறேன், நானே தானா இடுக அப்படிங்கிறா. ஒரு மனுஷன் அடக்கத்தோட புறத்தையார் தூஷிச்சாலும் கடூரமா பேசினாலும் பணிவோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அப்படி இருக்கணும் வைஷ்ணவன் அப்படிங்கிறது. நானே தான் ஆயிடுக, நானாகவே இருந்து விட்டு போகிறேன், நானே தான் ஆயிடுக. இல்லாத குற்றத்தை சுமத்தினா கூட அது இல்லைன்னு சொல்லாம இருக்கணுமா. பராசர பட்டர் சரித்திரத்திலிருந்து உதாரணம் சொல்றா இதுக்கு. பட்டர் ஆச்சாரியன், அவருக்கு ஒரு பிரம்மச்சாரி சிஷ்யன். அந்த சிஷ்யன் பிரம்மச்சாரி சிஷ்யனுக்கு ஒரு விவாகம் ஆகணும். அந்த காலத்துல விவாகத்துக்கு பிரம்மச்சாரி தான் முன்னாடி போய் பணம் கொடுக்கணும். தன்னுடைய விவாகத்துக்காக தனத்தை ஆச்சாரியன்ட்ட பிரார்த்திச்சான். அந்த சிஷ்யன் பட்டர்கிட்ட கேட்டான். பட்டர்கிட்ட கேட்ட உடனே பட்டர் என்ன சொல்ல, சரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு விட்டார். அப்படியே காலப்போக்கில் பட்டர் மறந்தே போயிட்டாரான் அதை. ஆனா பிரம்மச்சாரிக்கு மாத்திரம் கோபம். பட்டர் கொடுக்குறேன்னாரு, ஏற்பாடு பண்றேன்னாரு, கொடுக்கலையே அப்படின்னு விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சன்னதி. பட்டர் பராசர பட்டர் ஆளவந்தா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கார். ஆளவந்தா ஸ்தோத்திரத்தை ஒரு வார்த்தை சொல்றார், அமரியாதக சூத்ரஹ அப்படி சொல்லிவிட்டு சொல்றார், அடியான் ரொம்ப தாழ்ந்தவன், இருந்தாலும் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது ஆளவந்தா ஸ்தோத்திரத்தை அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அதே மாதிரி ஆளவந்தா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அடியான் தாழ்ந்தவன், மிகவும் தாழ்ந்தவன், இருந்தாலும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பட்டர் பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். உடனே பிரம்மச்சேரி அந்த வார்த்தை கேட்டு உள்ள வரானா. உள்ள வந்த உடனே ஆமா இந்த ஸ்லோகம் இவருக்கு தான் தொகும் அப்படின்னு அந்த பிரம்மச்சாரி. உடனே பட்டர் பார்த்தா, பிரம்மச்சாரி திரும்பி பார்த்தாடா. பராசர பட்டர் உடனே செஞ்சார், தன்னுடைய கழுத்துல போட்டு நவரத்ன மாதிரியை கழட்டி பிரம்மச்சாரிட்ட கொடுத்தாராம். அவனுக்கு கழுத்துல போட்டாராம். பிரம்மச்சாரி பார்த்து, சிஷ்யா நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டாப்பா அப்படின்னாராம். அங்க இருந்தவெல்லாம் திகைச்சு போய், என்ன சுவாமி என்ன இப்படி செய்யறது நீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பட்டர் சொன்னாராம், நான் பல குற்றங்களை பண்ணிருக்கேன், பெரிய பெருமாள்கிட்ட நான் வருத்தப்பட்டு சொல்லிட்டே இருப்பேன். நான் இப்ப குற்றத்தை பட்டேன், குற்றம் முடிட்டேன் சொல்லிட்டே இருப்பேன் பெரிய பெருமாள்கிட்ட. பெரிய பெருமாள் சொல்வார், அதெல்லாம் கிடையாது, என்ன குற்றம் நீ இன்னும் பண்ணலையாம்பார். நான் எவ்வளவு மண்டாடினா கூட நான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்க மாட்டேன், அதை நிரூபினி அப்படின்னு சொல்லிட்டா பெரிய பெருமாள். நான் கலங்கி நின்று இருந்தேன், என்ன செய்யறது, கலங்கி நின்று இருந்தேன். அந்த சமயத்துல பிரம்மச்சாரி சிஷியனை எனக்கு உபகாரம் பண்ண அந்த பையன், அதனால இவனை மறக்க முடியுமா, அதுக்கு நன்றி காட்ட வேண்டாமா, அதனாலதான் நான் இந்த நவரத்ன மாதிரி எடுத்து அவன் கழுத்துல போட்டேன்னாராம் பட்டர். இதுதான் வைஷ்ணவ லட்சணம்ங்கிறார். நானே தான் ஆயிடுக. ஆள வந்தார், அடியேன் ஒவ்வொரு பாவத்தையும் 1000 தடவை செய்திருக்கிறேன், சாஸ்திரங்களில் சொல்லப்படாத பாப காரியங்களையும் கூட செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆளவந்தார். அப்படிப்பட்டவரா? அவர் ஏன் அப்படி சொல்றார்?
ஒவ்வொரு பாவத்தையும் 1000 தடவை பட்டிருக்கேன், சாஸ்திரங்கள் சொல்லப்படாத பாப காரியங்களா செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஆள வந்தார். ஆழ்வார்கள் அப்படிதான், பாவமே செய்து பாவியானேங்கிறாவா. அவ எந்த பாவம் செஞ்சா? பாவமே செய்து பாவியானேன்னு சொல்றதுக்கு எல்லாம் அவள்கிட்ட ஒண்ணு கிடையாது, அவள்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. குற்றத்தை சுமத்தினாக்க, ஆமா நான் குற்றவாளின்னு சொன்னவன் தான் விசந்தவன். ராமன் காட்டுக்கு போறதுக்கு நானே காரணம், நானே குற்றவாளிங்கிறான் பரதன் ராமாயணத்துல. பாகவத அவசாரம் கூடாதுங்கிறத சொல்றது இது. ஒரு பாகவதற்கு கஷ்டம் வந்தா இன்னொரு பாகவதன் அந்த கஷ்டத்தை தனக்கு வந்ததா நினைச்சுட்டு அந்த கஷ்டத்தை போக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. இந்த பாகவதனுக்கு ஒரு பாகவதனுக்கு கஷ்டம் வந்தது, இன்னொரு பாகவதன் அதுக்கு தனக்கு வந்த கஷ்டமா இருந்துச்சு, அவனுடைய கஷ்டத்தை போக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். பால் இருக்கு, பால்ல ஜலத்தை சேர்க்கிற, என்ன ஆகுது? பாலும் ஜலம் ஒன்னா போயிடுறது, வித்தியாசம் தெரியறது இல்ல. அந்த பாலை அடுப்புல வச்சு காய்ச்சற போது என்ன ஆகுது? பால்ல இருக்க ஜலம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? நம்மால் தானே இந்த பாலுக்கு கஷ்டம் அப்படின்னு அது கலங்கி அந்த நெருப்பு சூட்ல என்ன ஆகுது? தன்னையே ஆவியாக்கிட்டு வெளியில வருது, ஜலம் வெளியில வருது. அப்ப பால் என்ன செய்யறது? என்னோட சேர்ந்த பாகவதற்கு இந்த கதியா அப்படின்னு அந்த பாத்திரத்துல இருந்து பாலும் பொங்கி வெளியில வரதான். வெளியில வந்து அடுப்பையே அணைக்கிறதுக்கு அது முயற்சி பண்றது. அந்த சமயத்துல கையில நாம் கொஞ்சம் ஜலத்தை வச்சு தெளிச்சாக்க, ஓ பாகவதன் திரும்பி முந்துட்டான் போல் இருக்கு அப்படின்னு பால் வந்து சந்தோஷத்தோட அரைக்க போயிடுறது. பாகவத கைங்கரிங்கிறது இப்படி இருக்கணும் அப்படின்பா. வெளியே இருப்பவர்கள் வந்து சொல்றா, ஒல்லை நீ போதாய், சீக்கிரமாக எழுந்து எங்களுடைய கூட்டத்திலும் சேர்ந்துக்கோ, உனக்கு என்ன வேறு எந்த இடத்துல இப்படி எல்லாம் இருக்கே நீ அப்படி கேக்குறா. பிள்ளை இருக்கிறவங்க சொல்ற, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் எல்லா 1000 சிங்களும் வந்து எல்லாம் நோம்பு நூக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டாளா அப்படி கேட்கிறா. வெளியே இருக்கிறவா சொல்றா, வந்து விட்டார்கள், சந்தேகம் தான், பெயரை சொல்லி அவர்களை தொட்டு நீயே எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு விடுறா. போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை. கண்ணன் நீங்க வரட்டவேன்னு திமிரு பிடிச்சிருந்தவர், அந்த திமிரை கர்வத்தை அழித்தவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, கோவர்த்தன பூஜை நடத்துதே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே. இந்திரனுக்கு இந்திர பூஜையை போட்டு கோவர்த்தன கிரிக்கு பூஜை பண்ண சொன்னானே, இந்திரனுடைய கர்வத்தை அடைக்கினானே, அதை சொல்றாங்க, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே. இந்த கதையெல்லாம் சொல்லுவான் நாழியாயிடும். கஜேந்திரன் என்கிற யானையின் விரோதியான முதலையை அழித்தவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. மாயன், இந்த மாயன்கிறதுக்கு எவ்வளவு தூரம் பேசினாலும் தகும் போட்டுருக்கு மாயன்கிற வார்த்தை. தெருவில் நாவல் பழம் வித்துட்டு வரா ஒரு கிழவி கோகுலத்துல. நந்தகோபன் யசோதை விட்டுட்ட ஒத்துட்டா, நாவல் பழம் வாங்கலையேன்னு வித்துட்டு வரா. கிருஷ்ணன் குழந்தை, இந்த குழந்தைக்கு நாவல் பழம் சாப்பிடுறதுன்னு ஆசை. குழந்தைகிட்ட இருன்னு சொல்லிட்டு உள்ள போயிச்சா. அந்த குழந்தை உள்ள போய் பானையில கையை விட்டு, நெல்லு இருந்துதான் உள்ள, 2 கையாலையும் அழிஞ்சுட்டு நெய்யை எடுத்து அந்த நெல் எடுத்துன்னு வரதான் அந்த குழந்தை. அசிஞ்சு நடந்து வருது, அந்த சலங்க கொஞ்சம் வருது, நடந்து வருது அது குழந்தை. கிருஷ்ணன் நடந்து வந்து வாசலுக்கு வந்து இந்த நாவல் பழக்காரிட்ட கொடுக்கறதான், இந்த நெல்லு எனக்கு பழம் கொடு அப்படின்னு. அந்த கழுவி அவருக்கு அந்த குழந்தையுடைய கையை பாக்குறா, உள்ளங்கையை பாக்குறா. ஒரு 2 நெல்மணியோ 3 மணியோ தான் இருக்கு, ஒட்டிட்டு இருக்கு அதுல. அந்த குழந்தை நடந்து வர சமயத்துல அந்த நடையில வழியில எல்லாமே சிந்தி போச்சான், நெல்மணிகள் முழுக்க சிந்தி போச்சு. 2-3 நெல்மணிகள் தான் கையில ஒட்டிட்டு இருக்கு. இத பார்த்து அந்த செந்தாமரை கையோலியோ அழகான திருக்கைகள், கையில சங்கு சக்கரம் எல்லாம் உள்ள இருந்து பார்த்துட்டு அந்த கழுவிக்கு ஆச்சரியமா போச்சான். குழந்தை ஏக்கமா பாக்குறதா அந்த கழுவிய. உடனே எப்படி பாக்குறதால தான் கை நிறைய நெல் எடுத்து வச்சுட்டு இருக்கோம், அந்த நெல்லை கொடுக்குறோம் அப்படி மாதிரி பாக்குறதான்.
கிழவி கிருஷ்ணனை பாக்குறா. தலையில பயில் பீலி, நல்லாக கட்டி முடிக்கப்பட்ட கேசம், கேசத்துல ஆபரணம், முகத்துல கள்ளமில்லாத புன்னகை, மையிட்ட கண்கள், அகல விழித்து அருளும் கண்கள், கிருஷ்ணனுடைய திருமார்பில சங்கிலி போன்ற ஆபரணங்கள், இடுப்பில ஒட்டியானம், அதுல புல்லாங்குழல், அறையில சிவப்பு பட்டு பீதாம்பரம், முழங்காலுக்கு மேல உடுத்திய ஆடை, திருவடிகள்ல சலங்கை, காப்பு, இதெல்லாம் பார்க்கறான கிழவி. கிழவியை பார்த்த உடனே அவளுக்கே கிழவிக்கு பேதவை கொண்டாலாம், யுத்தி பிடிச்ச மாதிரி ஆயிட்டானாவோ. என்ன செஞ்சுன்னு தெரியாம அவ என்ன செஞ்சாலும் கூடையில இருந்து நாவல் பழத்தை அவ 2 கையிலையும் அள்ளி இந்தான்னு கிருஷ்ணனை கொடுத்தாளாம். கிருஷ்ணத்தை குடிச்சுட்டா அந்த நாவல் பழத்தை கிருஷ்ணா வாங்கிட்டானா. உடனே கிழவி இந்த பக்கம் திரும்பி விட்டு கிருஷ்ணா அண்ணட போன உடனே ரொம்ப சந்தோஷத்தோட கூடையை தூக்கினாலாம். கூடையை தூக்கிட்டு போற போது கூடை கிணத்துதான். பக்கத்து வீட்டுக்கு போய் கூடை இறக்கி பார்த்தாளாக்க, அந்த கூடை நாவல் பழம் கேட்டாலும் இறக்கி பார்த்தா அந்த கூடை முழுக்க ஒரே நவரத்தனங்கள், முத்து, பவளம், வைரம் இந்த மாதிரி இருந்துதான் அந்த கூடையில. இவன் மாயன், இவன் நிறைய சொல்றான். மாயன் மாயன் மாயன்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லிட்டு போற, வியாக்கியானம் பண்ணிட்டு போற. மகாபாரத யுத்தம், சக்கர வியூகம், சக்கர வியூகத்துல அபிமன்யும் உள்ள போறான், சக்கர வியூகத்துக்கு உடைச்சுன்னு உள்ள போறான். இது எல்லாம் பெரிய கதை, சொல்ல வந்த அர்த்தம் நிறைய ஆகும், ரொம்ப சுருப்பா சொல்லிடுற. உள்ள போறான், அம்பு தொடுத்துட்டே உள்ள போய் எதிரிகளுக்கு நடுவில் சவி சண்டை போடுறான் அபிமன்யும். அப்படி சண்டை இடுற போது என்ன ஆகுது, சக்கர வியூகத்துல இருந்து வெளியே வரதுக்கு அவனுக்கு முயற்சி பண்றான், முடியல. ஏன்னா தெரியல அவனுக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஏன் சக்கர வியூகத்துல வெளியில வர்றதுக்கு அபிமன்யுக்கு தெரியல, சுபத்திரனுடைய பிள்ளை தெரியல அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அது பேர கதை. அது சொல்ல அதுக்கு நாழியாகும். அதை உடச்சு வெளியே முடிய பாக்குறான். உள்ள போறதுக்கு தான் அவனுக்கு தர்மவித்தை தெரியும், வெளியே வர்றதுக்கான தர்மவித்தை தெரியல. உள்ள போய் மாட்டின்னு விட்டான். அந்த சமயத்தில் துரியோதனன், துச்சாதனன், கரணன், பீஷ்மர், துரோணன் எல்லாம் சேர்ந்து அவனை பானங்களால் அடிச்சு கொண்டுடுறான். அபிமன்யும் அடிபட்டு போயிடுறான் அவன். அந்த சமயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனும் ரொம்ப தூரக்க வேற ஒரு எதிரியோட சண்டை போட்டு இருக்கான். அர்ஜுனன் இது கேள்விப்பட்டு அங்கேயிருந்து ஓடி ஓடி வரானா. கிருஷ்ணன் சாரத்தியம். அர்ஜுனன் சக்கர வியூகத்தை உழைச்சுன்னு உள்ள போறான். உள்ள போய் எதிரிகளை ஓட விரட்டிடுறான். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், அபிமன்யு போயிட்டான். அபிமன்யு செத்து போறதுனால அவனுக்கு தாங்க முடியாத துக்கம் அர்ஜுனனுக்கு. ஓன்னு அழறான், உட்காந்துட்டு அழறான். அர்ஜுனன் அழறான். கிருஷ்ணன் என்ன செய்யறாராம், கிருஷ்ணன் என்ன செய்யணும், அர்ஜுனனுக்கு ஒரு ஆறுதல் பண்ண இல்லையோ, ஒண்ணு வருத்தப்படாத சொல்லும் இல்லையோ, சொல்லலையா. கிருஷ்ணனை சேர்ந்து அழறாராம். கொஞ்ச நாள் ஆன உடனே கிருஷ்ணன் அழறத பார்த்து அர்ஜுனன் தன்னுடைய அழுகையை நிறுத்திட்டு கேட்டானா, கண்ணா, அபிமன்யு என்னுடைய பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேன், துக்கம் என்னால தாங்கல. ஆனா உனக்கு அவன் மருமான் தான், ரொம்ப நெருக்கம் கூட சொல்ல முடியாது, என்னை விட ரொம்ப அதிகமா அழறிய அப்படின்னு கேட்டானா அர்ஜுனன் கிருஷ்ணனை. அது கிருஷ்ணன் சொன்னானா, அர்ஜுனா, அபிமன்யு செத்து போறதுக்கான அழல. குருஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல 2 சேனைகளுக்கு நடுவுல தேர்ல உன்னை அழைச்சிட்டு போய் உட்கார சொல்லி நான் அங்க உட்கார்ந்துட்டு நீ சொன்னீங்க, அண்ணன் தம்பிகள் ஆச்சாரிகள்லாம் பாட்டாளர்களையா ஏற்றி சண்டை போடணுமா, என்னால முடியாதுன்னு சொன்னீங்க. அந்த சமயத்துல உன்னை நிக்க வச்சு இந்த கீதைன்னு 18 அத்தியாயத்தை உனக்கு சொன்னேனே, இவ்வளவு உபதேசம் உனக்கு பண்ணியும் உனக்கு தத்துவ ஞானம் வல்லியேங்கிறதுக்காக நினைச்சுன்னு அழுதேன் நானா. மாயனுக்கு இதெல்லாம் சொல்ற. இது ரொம்ப இந்த திருப்பாவில ஒரு முக்கியமான பாசுரம். வல்லானை மாயனை அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அப்புறம் இதுல சுவாபதேசம், பதினைந்தாவது பாசுரத்துக்கு எல்லே இளங்கிளியே. ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இந்த சம்சாரமாகிய கூட்டில் அடைபட்டு கிளிபோல் இருக்கும் சேதனர்களே, எல்லே இளங்கிளியே. எல்லைங்கிறது ஆச்சரியம். இங்க சம்சாரமாகிய கூட்டுல அடைபட்டு இருக்கிறீர்களே, கிளி போல இருக்கிறீர்களே, கிளி போல அடைபட்டு இருக்கிற கூண்டுல, ஏ சேதனர்களே, ஏன் சம்சாரிகளே அப்படின்னு அர்த்தம். இன்னும் உறங்குதியோ, எவ்வளவோ பிறவிகள் எடுத்தாச்சு, இன்னும் ஞானவல்லியா, இப்படி சம்சாரத்துல தூங்குறீங்களே. சில்லன் தழையேன் மீன்,
சில்லென்று அடையேன் மீன் தொந்தரவு பண்ணி கூப்பிடாதீங்கோ. நங்கே நீர் போதல்கின்றேன். பூரண சுகத்தை நாங்க அடைஞ்சவா. ஞானம் வந்துருத்து. நாங்க வீழ்ச்சி நோட்டோம். சத் விஷயங்களை நாங்க ஈடுபடுறோம். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லை உன் கட்டுரைகள் எங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியும். ரிஷிஷர்கள் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. அதனால இதெல்லாம் நீங்க திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வல்லியர்கள் நீங்களே நானே தானாயிடுக. நீங்களும் தான் இதை திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு நீங்க. ஆனா உங்களுக்கு வைராக்கியம் மட்டும்தான் தெரியல. எனக்கு வைராக்கியம் விஷய சுகம் இதுல நான் ஈடுபடுறேன் அப்படின்னா சரி, அப்படியே எடுத்துட்டு போட்டோம். ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைய, உனக்கு வைராக்கியம் இருக்கு. அதனால உனக்கு கைவல்யம் இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வா. எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ணிக்குள். உலகத்திற்கு எல்லாருமே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு இருக்காளா? ரொம்ப பேர் சம்சாரத்தில் தான் ஈடுபட்டு இருக்கா. அதனுடைய தோஷங்கள்ல இருக்கோங்கிறது அவளுக்கு தெரியல. யாரார் பகவான் ஈடுபட்டுருக்காங்கிறத வெளியில பார்த்து எண்ணி பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. வல்லானை கொண்டாரே மாற்றாரே மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடு. யானையை போல பலமுள்ளவன், நமது ஐம்புலன்களை அடக்கியவன், தன் விஷயத்துல மாற்று கருத்தான விஷயம் வேறு விதமான எண்ணங்களை அழிப்பவன். நம்மள்கிட்ட இருக்கிற மோகம் இருக்க, மோகம்ங்கிறது நமக்கு வேற விதத்துல மோகம். அந்த மோகங்கிறத மாயைய தன் வசமாக்கி கொண்டு நம்மை விடுவிப்பவன். அந்த மோகத்தை தன்னிடம் திருப்பிக் கொள்பவன் அர்த்தம். திருப்பிக் கொள்பவன், நம்மை விடுவிப்பவன். அப்படிப்பட்ட பகவானை துதிப்பாயாக அப்படிங்கிற இதுக்கு சுவாபதேசம். கோத பிராட்டி பூமி பிராட்டி அவதாரம் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய குழந்தைகள் நம்மள்கிட்ட அவ்வளவு பரிவு. அவளுக்கு வராக அவதாரத்துல பகவான்கிட்ட சம்சாரிகள்லாம் பகவானை அடையறதுக்கு லகுவான உபாயத்தை சொல்லு அப்படியே தெரிஞ்சுட்டு இந்த அவதாரத்துல நமக்கு உபதேசம் பண்றா. திருப்பாவை பாசரங்கள் மூலமா நமக்கு உபதேசம் பண்றா தாயார் ஆண்டாள். பகவானை பற்றிய ஞானம் இல்லாதவாள்லாம் தூங்குறா. இப்படி உணவே உறைவே உணவே உறவே அப்படின்னு சம்சாரத்துல இருக்கா. இந்த ஜீவன் களி சம்சாரங்கிற கூண்டு அடைபட்டு கிடக்கு. ஸ்வரூப ஞானம் இல்ல இதுக்கு. ஆச்சாரிய உபதேசத்தால இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்க, இந்த பஞ்சேந்திரங்கள் வழியால சம்சார துக்கம் தூக்கம் இதெல்லாம் வருது அப்படி தெரிஞ்சுட்டு இந்த பஞ்சேந்திரங்களை ஆகப்பட்டு தின்றாளால அவளை எழுப்புறது அப்படின்னு அர்த்தம் சொல்வா. இதுக்கு சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்காளே அவளை கடும் சொல்லால சில்லென்று அழைக்கிறாளாம் அப்படின்னு அர்த்தம் சொல்வா. இதுக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் ரொம்ப வைராக்கிய சீலன். பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றா. அந்த பிரம்மச்சாரியுடைய பெற்றோர்கள் சிஷ்யர் சொல்றாங்கன்னா, என்ன சம்சாரத்துல கிரகஸ்தாசிரமத்தை தள்ளி விடாதீங்கோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஞானம் உள்ளவன்னா, எனக்கு ரொம்ப வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை குறைக்காதீங்க அப்படிங்கிறானா அந்த சிஷ்யன். ஆச்சாரியனு கூட இருக்கார். என்ன இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு ஆச்சாரியிட்ட போய் சொன்னா, ஆச்சாரியன் என்ன சொல்றா, சிஷ்யனுக்கு புத்தி சொன்ன. கொஞ்சம் கொஞ்சமா புத்தி சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு விவாகத்துக்கு சம்மதிக்கு பண்ணி வச்சாராம் ஆச்சாரியன். சிஷ்யனுக்கு கல்யாணம் ஆச்சு. மத்த நாளே ஆச்சாரியன் வந்துட்டான் சிஷ்யன். ஆச்சாரியன் எவ்வளவு சொன்னார், நேற்றாண்டா கல்யாணம் இருக்கு, இப்படி வந்துட்டே போன்னு சொல்லி போகவே இல்லை, போக மாட்டேன்ட்டானா. அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் உடனே பொண்ணை வீட்டுக்கு அழைக்கிறது ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துல உண்டு. அதுபடி அந்த நாள் வந்துதான். அந்த பிள்ளையை பெற்றவாங்க இருந்து வந்தா, இந்த பொண்ணை ஆத்துக்கு அழைக்க போறோம், இந்த பிள்ளைய கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு ஆச்சாரியிட்ட சொல்றா. இவர் ஆச்சாரிய வழி சொல்றான், போக மாட்டேங்கிறான். எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் சொல்ற,
நீ கிரகஸ்தாசிரமம் அனுஷ்டிக்கணும், கல்யாணம் ஆயிடுத்து, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி புத்தி சொல்ற. இந்த மாதிரி சொல்லாத, ஒண்ணு செய்யு, 3 நாளுக்கு போயிடு, பிடிக்காவிட்டா திரும்பி வந்துரு, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கடைதாசி போடு அப்படிங்கிற. சிஷ்யம் சொன்னானா, நான் எது கடைதாசி போடணும், 3 நாள் இல்ல 4வது நாள் நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு போறான், கிளம்பி போறான். பாருமா வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். 4வது நாளே திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிறான் சிஷ்யன். என் வைராக்கியத்தை ஒத்தனாலே மாற்ற முடியாதுங்கிறான் அப்படின்ட்டு அப்பா அம்மாவோட போனான் அவன். 3 நாள் ஆச்சு, இப்படி ஆச்சு. 3 நாள் 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. ஒண்ணு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆச்சாரியன் என்ன செஞ்சார், இப்போ அவனுக்கு ஒரு கடதாசி அனுப்புறா. இப்போ ஆச்சாரியன் அனுப்புற கடதாசி அவனுக்கு என்னன்னா, அலம்பதிச பலத்வாத் அப்படின்னு போட்டு ஒரு கடதாசி அனுப்பிச்சாராம். அதாவது இந்த சிற்றின்பங்கிறது மேலும் மேலும் ஆசையை தூண்டும், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு மாதிரி அர்த்தம். அதை போட்டு அது ஒண்ணு எழுதி அனுப்பிச்சாரான். அதுக்கு சிஷ்யன் பதில் சொன்னானா, பதில் எழுதினான அவன், சில்லென்று கோபத்தோட என் மாதிரிலாம் எழுதாதீங்க, சில்லென்று அடையேன் மீன் சொல்ற அளவு இல்லையோ, சில்லுன்னு கூப்பிடாதீங்க, என்ன கூப்பிடாதீங்க, உங்க வயசுக்கு உங்க வயசுக்கு இது ஏற்றதில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகிய பொண்ணு பிள்ளையெல்லாம் இருக்கா, நான் மட்டும் இது எல்லாத்தையும் விடணுமான எழுதினான் அந்த பிரம்மச்சாரி, அந்த சிஷ்யன். அதனால என்ன சொல்ற, இந்த பஞ்சேந்திரங்களால் இழுக்கப்பட்டால் அதன் கதி இதுதான் அப்படிங்கிறதுக்காக உதாரணமா சொல்வா. இதெல்லாம் நங்கை மீர் போதல்கின்றேன், நீங்கள் வைராக்கியத்தோடு இருக்க, நானும் வைராக்கியத்தோடு தான் இருக்கேன், வருகிறேன் அப்படிங்கிறாளாம். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம். பகவான் உடையவர், பகவானுடைய திருவடியில மோகத்தால அவர் மீதி விஷயங்கள வைராக்கியமா இருந்தார். ஆனா ரிஷியசிங்கர் என்ன ஆச்சு, ரிஷியசிங்கருடைய கதை அப்படியே மாறி போச்சது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உங்கள்கிட்ட விஷயமான வார்த்தைகள்லாம் கேட்கிறேன். வல்லீர்கள் நீங்களே நானே தானா இடுக, நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் கொடூரமான வார்த்தையை சொல்ற, நீங்க நானே தானா இடுக. சரி, ஞானம் வந்துட்டு நானே இருந்துட்டு போறேன், இப்படியே இருந்துட்டு போறேன், இப்படி எல்லாம் பதில் சொல்லலாம். இதெல்லாம் சுவாபதேசத்துல சொல்வா. இதெல்லாம் அதாவது விஷயம் விஷம் 2 இருக்கு. விஷயம்ங்கிறது என்ன, இந்த உலகத்துல ஈடுபடுறது, உலகத்துல இருக்கிற ஆசை, அந்த ஆசை விஷயம். இது 5 இந்திரியங்களால் இழுக்கப்படுறது விஷயங்கள். 5 இந்திரியங்களால் இழுக்கப்படுற விஷயங்கள் அது. விஷம்ங்கிறது என்னது, அந்த விஷத்துக்கும் விஷயத்துக்கும் ஒரே எழுத்து தான் வித்தியாசம், யாங்கிற ஒரு எழுத்து தான் வித்தியாசம். விஷத்தை சாப்பிட்டா உடனே அவனுக்கு மரணம் வந்துடுறது. ஆனா விஷயம் இருக்க, இந்த விஷயத்துல பஞ்சேந்திரங்களால் இழுக்கப்பட்டு போறான் பாருங்க விஷயம். இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா, அதை நினைச்ச உடனே நம்மள அது கொல்ல ஆரம்பிச்சிடும், அது நம்மளை இழுத்துட்டே போயிடும். விஷம் சாப்பிட்டாதான் கொல்லும், ஆனா விஷயங்கிறது மனசால நினைச்சாலே நம்மள கொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி மாதிரி உதாரணம் சொல்வா இதுக்கு. கொல்லை நீ போதாய் நானே தான் ஆயிடுக அப்படி சொல்லிவிட்டு, இன்னும் உள்ளே தானே இருக்க, இன்னும் விஷயமா இருந்து உங்களுக்கு உடலையே அப்படி கேட்கிறாளாம். நிறைய உதாரணங்கள் சொல்வா இது. உனக்கென்ன வேறுடைய, நாங்கள் கிருஷ்ணனிடத்தில் ஈடுபட்டிருக்கோம், நீ இன்னும் கைவல்ய அனுபவத்திலேயே இருக்க, இது உன் சொரூபத்துக்கு ஏற்றதில்லை அப்படிலாம் சொல்றா. கைவல்யத்திலே இருக்க, இன்னும் பகவானுடைய திருப்படி அடைங்கிற எண்ணம் உனக்கு வரல அப்படிங்கிற. எல்லாரும் போந்தாரோ, எல்லாருமே பகவானுடைய சுரூப கல்யாண குணங்களில் ஈடுபடுகிறார்கள். எல்லாரும் கிடையாது, சில பேர் தான் இருக்கா. போந்தண்டிக்குள் எல்லாரும் தான் ஈடுபடுறா. சந்தேகம் நீ வெளியே எண்ணி பார்த்துக்கோ. இப்படி எல்லாம் சுவாபதேச அர்த்தங்கள் சொல்வா இதுக்கு.
வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றளிக்க வல்லானே. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இது சொல்ற. இதுல வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை. ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சன்னதி, கற்பகனுக்கு பெரிய பெருமாள் சயன திருக்கோலம் பெருமாள். அதுக்கு முன்னால ஒரு ஒரு பெரம்பு குறுக்க இருக்கும். அதுக்கு பேரே உடல் தடி அப்படின்பா. அந்த பெரம்புக்கு பேரு உடல் தடின்னு பேரு. குறுக்க பெரம்பு சாத்தி வச்சிருப்பா. எல்லாருக்குமே பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. அந்த பஞ்சேந்திரியங்களுக்கு 2 தன்மைகள் இருக்கு. ஒண்ணு உலக விஷயங்கள்லயே மண்டி மூழ்கி இருக்கிறது. இன்னொன்னு பகவத் விஷயத்துல ஈடுபடுறது. இந்த உடல் தடி இருக்க கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி உடல் தடி சொல்ற குறுக்க ஒரு தடி போட்டு வச்சிருக்காள். அது உலக விஷய ருச்சியை அனுபவத்தை விரட்டிட்டு பகவத் அனுபவத்துல யார் ஈடுபட்டாலோ அவளை மாத்திரம் பகவான் கிட்ட நெருங்கப்பட்டதான் இந்த உடல் தடி. அவளை மாத்திரம் தான் உள்ள அனுப்புறது உடல் தடிங்கிறது. ஸ்ரீரங்கத்துல குறுக்க ஒரு கழி இருக்கும். அந்த கழியை தாட்டிதான் கைங்கரை பரவாயில்ல உள்ள போவா. சில சமயம் அந்த தடியை எடுத்துட்டா உள்ள வந்து சேர்த்து சொல்லுவா சில பேரை. அந்த உடல் தடி பத்தி சொல்ற போது என்ன சொல்வா, இந்த உலக விஷய ருச்சிகள்லாம் அந்த அனுபவத்துல யாரு விரட்டிட்டு இருக்காளோ, யாரு பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டு இருக்காளோ அவளை மாத்திரம் பகவான் கிட்ட வரத்துக்கு வழி விட்டு நகர்ந்து அந்த உடல் தடி உள்ளே அனுப்புகிறது அப்படின்பா. மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை. இவன் மாயன். பண்டிதர்களுக்கு சேலத்தை காட்டி மயக்கிறான். பஞ்சேந்திரங்கள் பின்னாடி போறவாளுக்கு தனத்தை காட்டி மயக்கிறான். பகவான் ஈடுபட்டுட்டே வந்தோம்னா இந்த மீதி விஷயங்கள்ல தானே வைராக்கியம் வந்துடும். இந்த விஷய சுகங்கள்ல போறத மனசு, அந்த மனசெல்லாம் ஜீவாத்மாக்கள் அதெல்லாத்தையும் விட்டுடுவா. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை பகவான் விட்டு இருந்து பக்தி இல்லாம இருக்கிற தூங்குறவா போல இருக்கிற ஜீவாத்மாக்களை இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்புகிறாள் அப்படின்னு இந்த 15வது பாசுரத்துக்கு சுவாவதேசம் சொல்வா. இதுக்கு இந்த பாசுரம் திருமங்கி ஆழ்வாரை எழுப்புறதா சொல்வா. இன்னும் திருக்குழந்த ஆண்டவன் அந்த மாதிரி வரலாம் ஆண்டவன் தான் இதை சுவாமி தேசிகனை குறிக்கிறதா சொல்வா. ஏன்னா கிளின்னு வரதுனால சுவாமி தேசிகன் தன்னுடைய பாசுரங்களுக்கு நிறைய கிளியை உபயோகப்படுத்திக்கிறார். கிளி மாதிரி பகவான் என்ன பழக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகனை குறிக்கிறது அப்படின்னு சொல்வா. இந்த பாசுரம் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தை குறிக்கிறதுன்னு சொல்வா. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்துல ஸ்ரீ ருக்மணியே நாயகா சமேத ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பரபிரம்மணே நமஹ. அடுத்தது 16வது பாசுரம். இது யமுனா கல்யாணில இது மிட்ட அமைச்சிருக்கா. இதுக்கு நாயகனாயன் என்ற நதகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுபியரோ புக்க அறைவரை மாயன் மணிவண்ணன் நன்னரே வாயிலேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துளிலப் பாடுவான் வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவும் நீ கேலோரும் பாவாய். 15 பாசனம் வரைக்கும் ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் எழுப்பினா ஆண்டாள். எல்லாரும் சேர்த்து இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு இப்போ நந்தகோபுருடைய திருமாளிகைக்கு வர. நாயகனாகி நின்ற நந்தகோபுருடைய கோயில் காப்பானே, நந்தகோபுருடைய திருமாளிகைக்கு எல்லாரும் சேர்ந்து வர. அங்க வெளியில நந்தகோபுருடைய மாளிகையை காப்பவன் இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் காவல் காக்கிற மாதிரி கண்ணும் கருத்துமா இருக்கானா. நாயகனாகி நின்ற நந்தகோபுருடைய கோயில் காப்பானே, அவன் அந்த மாதிரி காத்துட்டு இருக்கான், காவல் காத்துட்டு இருக்கான். எந்த கோவில் இது? நந்தகோபனுடைய கோயிலுங்கிற. கோகுலத்துக்கே நாயகன் அவன், தலைவன் நந்தகோபன். அவனுடைய திருமாளிகை அதை கண்ணும் கருத்துமாக காப்பவனே. நாயகனாய் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கண்ணும் கருத்துமாக காப்பவனே.
நந்தகோபருடைய கோயில், அவனுடைய திருமாளிகை. ஏன் கோயில் சொல்றாருன்னா, கண்ணன் அங்க இருக்கிறதுனால இது கோயில் ஆயிடுச்சு. கண்ணன் இருப்பதால் அது கோவில். நந்தகோபருடைய மாளிகை கோயில் ஆயிடுதான் அந்த கண்ணன் இருக்கிறதுனால. பகவான் எங்க இருக்காரோ அது கோயில் தானே, அப்படிங்கிறதுனால கோவில்ங்கிற வார்த்தை இங்க. எங்களுக்கு சுவாமி நாயகன் அவன் தான் நந்தகோபன், அவனுடைய திருமாளிகையை காப்பவன். ஆட்சிய சேவைகள்லாம் உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கிறா அந்த கோயில் காப்பான்ட்ட. அவன் செய்கையிலேயே கிட்டக்க வர சொல்லி உள்ளே போக சொல்லி விடுறான். உள்ள வந்துடுறா. அடுத்தது இன்னொரு வாயில் காப்பான், அது கோயில் காப்பான். இன்னொரு வாயில் காப்பான், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, இது அடுத்த வாயில். இங்க இந்த கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானுக்கு தலைவன் நந்தகோபன். இவன் ஆயர்களுக்கெல்லாம் தலைவன், கோவர்களுக்கு நாயகன். அதனால அவனுடைய திருமாளிகைக்கு நேர் எதிர கொடிக்கம்பம் இருக்கு, துவஜஸ்தம்பம் இருக்கு. இவனுக்கு கொடிக்கம்பம் இருக்கு. அந்த துவஜஸ்தம்பத்தை காப்பவன் இவன். வாயில் காப்பான், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான், அந்த துவஜஸ்தம்பத்தை காப்பவன். மணிக்கதவம் தாழ்திரவாய், மணிகளால் ஆன திறக்கும் போதும் மூடும் போதும் குலுங்கி ஆர்ப்பரிக்கும் சப்திக்கும் மணிகளால் ஆன கதவுகள். அதை திறந்து எங்களுக்கு அருள்வாயாக அப்படி கேட்கிறா. இந்த ஆயிரம் சிறுமிகள்லாம் கேட்கிறா. உடனே அந்த தோரண வாயில் காப்பான் சொல்றான், உங்களை எப்படி நான் உள்ள விடுறது? நீங்க பூதனையை போல வஞ்சரம் பண்ணிட்டு என்ன செய்யறது அப்படி கேட்கலாம். அதுக்கு இந்த சிறுமிகள் சொல்றாலாம், நாங்கள் ஆயிரகுல சிறுமிகள், சின்ன சிறுமிகள் நாங்கள்லாம், எங்களுக்கு வழக்கை இடக்கை என்னங்கிறது தெரியாது. எங்களுக்கு ஒரே ஒண்ணுதான் தெரியும், அது கிருஷ்ணன்ட பக்தி, அது ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். அந்த கிருஷ்ணன்ட ஒரு மறை, அதாவது கிருஷ்ணன்ட்ட ஒரு வாத்தியம் வாங்கிக்கணும், மறைங்கிற வாத்தியத்தை வாங்கிக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், அதுக்காக நீ அருள் பண்ணு அப்படிங்கிறாளாம். இதுல ஒரு கேள்வி கேட்பா. நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பான் இவளை பார்த்த உடனே சரி செய்கையிலேயே உள்ள போக சொல்லிட்டான். ஆனா இந்த தொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் மாத்திரம் ஏன் சந்தேகமா கேள்வி கேட்கிறான்? ரெண்டு காப்பவர்கள் ரெண்டு பேர் இருக்கா. முதல்ல தெருவில் இந்த தேரோடும் திருவீதின்னு சொல்ற அளவு அந்த மாதிரி திருவீதியில வெளியில வந்து காப்பவன் ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ள துவஜஸ்தம்பத்திட்ட காப்பாற்றவனும் உள்ள இருக்கான். அதுதான் உள்ள போறதுக்கு, உள்ள அந்த மாளிகைக்குள்ள போறதுக்குள்ளது முக்கியமானது. அது இவன் உள்ள அமைச்சுட்டான், அவங்க அனுப்ப மாட்டேங்கிறான். அப்படின்னா இந்த வெளிவாசல் இருக்கிறவன் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து இந்த நந்தகோபனுடைய மாளிகைக்கு எதிர இந்த அடிக்கடி இந்த சிறுவைகளை பார்ப்பானான். ரோட்ல இந்த தெருவில் போற போது பார்ப்பான். அந்த சிறுவைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த சிறுவைகள் தான் இவனுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், அடையாளம் தெரியும். சின்னஞ்சிறு குழந்தையில இருந்து இவாளை வந்து டிவிகளை பார்த்திருக்கான். இவா நல்ல குழந்தைகள், கண்ணனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா. அதனால அவன் செய்கையாலேயே அவளை உள்ள போகிற சொல்லி அனுமதி பண்ணிட்டான் அப்படின்பா. இவன் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் இருக்கான். இவன் உள்ள இருக்கிறவன் நிலக்கதவை மணிக்கதவை துவஜஸ்தம்பம் இருக்கிற வாசல் காவல் காக்குறானே, அவன் இந்த சிறுமிகள் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அதனாலதான் உள்ள அனுப்பிக்கிறதுக்கு அவன் தயங்கினான். ஏன்னா அவன் வெளியில தான் இருப்பான், இவன் உள்ளதான் இருப்பான். வெளியில இருக்கிறவன் எல்லாரையும் பாக்குறான், உள்ள இருக்கிறவனுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால வந்து அவன் உள்ள அனுப்புறதுக்கு தயங்கினான் அப்படி மாதிரி ஒரு வியாக்கியானம் பண்ணுவா. அதுக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய கோயில பஞ்சாயுதங்கள் காவல் காக்கிறத குலசேகராஜ்வார் சொல்ற. பஞ்சாயுதங்களும் காவல் காக்கிறதான். கோலார்ந்திருடிஞ்சாரங்கம் கூனர் சங்கம் கொலையாடி கொடுந்தொண்டு கொட்டவாள் வேல் கொற்ற உள்வாள் காலாந்த கதிக்கருடன் என்றும் வென்றி
கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப. இதெல்லாம் காப்பாத்துறது. சாரங்கம், சங்கம், கொலை ஆழி, சக்கரம், தண்டு, வாழ், கருடன், கடும் பறவை, இதெல்லாம் 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 காவல் காக்கிறது அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். சுவாமி தேசிகன் அபீதஸ்வர சொல்றார். அபீதஸ்துவம் புஜங்கம விகங்கம பிரபல சைன நாதா பிரபோ ததேவ குபுதாதியோ நகர கோபுரத்வார வாஹ அஜிந்திய பல விக்ரமாஸ்துவ ரங்க சம்பரட்சகாக ஜிதந்தி இதி வாதினோ ஜெகதுகிரகோ ஜாகிரதோ ஜெகன் அக்ரஹே ஜாகிரதோ அப்படிம்பார். அரங்கநகர பண்ண சொல்ற ரங்கநாதா, உன்னுடைய அடியார்கள் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், இவளுடைய பலம் பராக்கிரமம் இதெல்லாம் மனசாலேயே நினைக்க முடியாது. அவ்வளவு அவள்லாம் இந்த நகரம், கோபுரம், கோட்டை வாசல் இது எல்லாத்தையும் இத காப்பாத்துற குமுதன் இவாள்லாம் இருக்கா. இவாள்லாம் உனக்கு பல்லாண்டு பாடிட்டு இருக்கா. அத போலவே இந்த ஸ்ரீரங்கத்தை காத்து உலகத்தை அனுகிரகிக்கிறதுக்கு அடியனுக்கும் ஊற்றம், அரிய நானும் ஊற்றம் பெற வேணும், எனக்கும் அந்த ஊற்றம் இருக்கணும் அப்படிங்கிற அபீத சொத்துல சுவாமி தேசிகன் இந்த கோயில் காப்பான புருஷகாரன் சிபார் செய்வான். அதாவது இவன் ஆச்சாரியனுக்கு சமம். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான். இவன் புருஷகாரன், ஆச்சாரியனுக்கு சமம். இவன் ஸ்ரீரங்கத்துல கீழண்ட வாசல்ல சண்டன் பிரசண்டன் 2 பேர், தெற்கு வாசல்ல பத்ர சுபத்ரர், மேற்கு வாசல்ல ஜெய விஜயர்கள், வடக்கு வாசல்ல தாதா விதாத்தா, இந்த மாதிரி கோவிலை காத்துட்டு இருக்கா. இங்க இந்த கோயில் காப்பான் நந்தகோபன் திருமாளிகை காப்பவன், நாயகனாய் நின்ற, அதாவது தலைவனாக எப்போதும் இருக்கிற நாயகனாய் நின்ற பிரபு எஜமானன். யாரு? நாம் செய்கிற ஹோமத்துல ஹவிஸை அங்கீகரித்து பலன் கொடுப்பவன் நந்தகோபன். நந்தகோபன்னா ஜனங்களை ஆனந்திக்க செய்பவன், மாடுகளை ரட்சிப்பவன். நந்தனான கண்ணனுக்கு கோபன், கண்ணனை இமைபோல் காப்பவன். இப்படிலாம் அர்த்தம் சொல்ற நந்தகோபனுக்கு. கோயில் காப்பானே நந்தகோபனுடைய திருமாளிகை. ஆனா இங்க கிருஷ்ணன் இருக்கான். அதனால இந்த கோயிலை அவன் காப்பாத்துறான், காத்துட்டு இருக்கான். இவனுடைய அனுமதி கிடைச்சாதான் உள்ள போக முடியும், போய் கிருஷ்ணனை சேவிக்க முடியும். இவன் தான் இப்ப ஆச்சாரியன். இவன் ஆச்சாரியனாயிருந்து கண்ணனை தரிசிக்கிறதுக்கு வழி பண்ணணும். பகவான் கண்ணன் சேஷி, பிரதான சேஷி அவன் தான். ஆச்சாரியன் துவார சேஷி, துவாரம் உள்ள போறதுக்கு வழிபட்ட சேஷி அவன். அதனால இவனும் அனுகிரகம் பண்ணணும். இவன் அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் மாளிகைக்கு உள்ளே போக முடியும். உள்ள அதிகாரி நந்தகோபன். அந்த நந்தகோபன் அதிகாரத்தை பெற்று இருக்கான் இவன் தோரண வாயில் காப்பவன். அதிகாரிக்கு இளஞ்சல் செய்வன உள்ள அனுப்ப மாட்டான். யாரு அனுகூலமா இருப்பாளோ அவளைதான் உள்ள அனுப்புவான். உடையவர் ஸ்ரீரங்கத்துல கோவிலுக்கு எந்த கோவில் போனாலும் துவாரபாலர்கள்ட்ட அனுமதி பெற்றுதான் போவாராம். வைகுண்ட கத்தியத்துல சொல்றாரு இந்த மாதிரி. மணிக்கதவம் இத பார்த்தாலே, கதவை பார்த்தாலே அந்த கதவனுடைய அழகுல மயங்கி போயிடுவாளாம். மணிக்கதவம், அழகான மணிகள் கதவுல தொங்குறது. அத தாழ் திறவாய் எங்கள் ஆசையான கண்ணனை தரிசிக்கும் பாக்கியத்தை இத்தாளை திறப்பதன் மூலம் அருள்வாயாக அப்படிங்கிறார். மணிக்கதவம் தாழ் திறவாய் எங்களுக்கும் கண்ணனுக்கும் நடுவில், கண்ணனுடைய சேவைக்கும் நடுவில் இருக்கிறது இந்த தாள் குறுக்க இருக்கு. இதை நீ திறந்து அனுகிரகம் பண்ணு. நாங்களே திறக்க கூடாது தாளை. இந்த தாழ்பாளை திறக்கிறதுக்கு அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. ஏன்னா நந்தகோபன் உனக்கு தான் இந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கான். நாங்களே தாழ்பாளை திறந்து உள்ள போக கூடாது. இவ்வளவு தூரம் சொல்றாளாம். இந்த ஆயர்குல சிறுமிகள் என்ன சொல்றாளாம்? ஆயர் சிறுமியோருக்கு அரைவரை, நாங்கள் ஆயர்குல சிறுமிகள், எங்களுக்கு வேண்டதெல்லாம் வாத்தியம் வேணும், பறைங்கிற வாத்தியம் வேணும், கையால் தட்டினா சப்திக்கும் வாத்தியம் அது நோம்புக்காக எங்களுக்கு தேவையா இருக்கு, அதுக்காக வந்திருக்கோம். அவன்கிட்ட சொல்றா, வெளியிருக்கிற வாழ்த்த அந்த வாயில் காப்போன்ட்ட. மாயன் மணிவண்ணன் இவன் யாரு? ஆச்சரியமான செயல்களை செய்பவன். யாராவது ஒரு பெரிய அந்தஸ்துள்ள இந்த மாதிரி சிறுமிகளோட கூட இருந்து அந்த சிறுமிகளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டா. இவன் மாயன்,
அதுல மாயன். அவளுக்கு ஏற்ற மாதிரி இவன் விளையாடுபவன் மாயன். 16,000 பெண்களை விவாகம் செய்து கொண்டவன் கண்ணன். துவாரகையில 16,000 ரூபங்கள்ல ஒவ்வொருத்தருடைய கிரகத்திலும் இருந்தவன். கிரகஸ்தாசிரமத்தை நடத்தினான் மாயன். ஒரு கிரகத்தில் திருவாராதனம் செய்து கொண்டிருந்தான். 16,000 கிரகங்கள்ல ஒரு கிரகத்தில் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தானா. இவன் திருவாராதனம் பண்றான், கிருஷ்ணன் பண்ணிட்டு இருந்தானா. அப்ப நாரதரை பார்த்தாரா இத. நாரதரை பார்த்து கேட்கிறார், நீயே பரபிரம்மம், நீ யாருக்கு ஆராதனை பண்ற அப்படின்னு நாரதர் கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்லானா, பாகவதர்களுடைய தாள் இருக்க, திருவடி அந்த தூளி இருக்க, அதுக்குத்தான் ஆராதனை பண்றேன் அப்படின்னானா மாயன். ஆயர்பாடியிலிருந்து மதுரைக்கு வந்தான். வழியில மதுரை நகரத்துல சந்தனத்தை சமர்ப்பிச்ச கூனியுடைய உணல் கோளர்கள்லாம் நிறுத்தினான். அவளை அதி ரூபவதி ஆக்கினான் மாயன். மணிவண்ணன், மணி போன்ற நிறமுடையவன், மணி போன்ற அழகு, காந்தம், தேஜஸ் உள்ளவன், மணிமணியாக ரத்னம் விடுவது போல பேச்சிருக்கும் மணிவண்ணன். நென்னலே வாய நேர்ந்தான், அதாவது நென்னலே வாய நேர்ந்தான், நேற்று தான் வாய் திறந்து சொன்னான். என்ன சொன்னான்? மனசுல ஏதாவது செய்யணும் சங்கல்பிச்சுட்டா உடனே சொல்லிடுவானா கிருஷ்ணன். சங்கல்பிச்சத சொல்றான். நென்னலே நேற்றே சொன்னான், நேற்றே சொன்னான். என்ன சொன்னான்? பறை குடிக்கிறேன்னு சொல்லிருக்கான். அந்த சொல்ல காப்பாத்துவான் கிருஷ்ணன். அதனால திரிகரண சுத்தியோட வந்திருக்கோம். தேவர்களை போல வேறு பலங்களை யாசிக்கிறதுக்கு நாங்க இங்க வரல. அதனால எங்களை உள்ள தாளை நீக்கி உள்ளே அனுப்பு அப்படிங்கிற இந்த ஆயர்கள் சிறுமிகள்லாம். அதுக்கு தோரண வாயில் காப்பான் வெளியிருக்க சொல்றான், கதவை திறக்கக்கூடாது, நீங்களுக்கு எனக்கு கட்டளை. நீங்கள் சிறுமிகள் நன்னாதான் பேசுற நீங்க, ஆனா உத்தரவு இல்லாம திறக்க முடியாது. கண்ணன் எழுந்திருக்கட்டும், கண்ணன்ட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட அனுமதி பெற்றுட்டு உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறானா. அதுக்கு இவ சொல்ற, துயில் எழப்பாடுவான். அதுக்கு பெண்கள் சொல்றா, இது மாத்திரம் இல்ல, நாங்க வெறும் உணவு மாதிரி பார்த்துட்டு போகல, சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம், அவனை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம், அவனை எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கோம். அவன் எழுந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்திருக்கோம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவனை எழுப்புறதுக்கே தான் நாங்க வந்திருக்கோம். ராமனுக்கு எப்படி கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லி சுப்பிரபாதம் சொன்னாலோ அந்த மாதிரி இவனுக்கு நான் சுப்பிரபாதம் சொல்ல போறோம், திருப்பள்ளி எழுச்சி சொல்ல போறோம். நீ போய் கிருஷ்ணனை எழுப்பி விட்டா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாத போயிடும். இவருடைய முந்தைய அவதாரம் ராம அவதாரம். கௌசல்யா தான் தினமும் ராமனை திருப்பள்ளி எழுச்சி சொல்லி எழுப்புவா. ராமாவதாரத்துல எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ராமன் அந்த புறத்துல கௌசல்யாக படுத்துட்டு இருந்தான். அப்போது அடையாத பாக்கியத்தை இப்போதாவது இந்த அவதாரத்துல அடைய வந்திருக்கோம் நாங்க. அதனால எங்களை உள்ள அனுப்புங்கிறாளாம் இவா. உடனே வாயில் காப்பான் சொன்னானா, வானாசனுடைய குமாரத்தி உஷை, அவருடைய தோழி சித்திரரேகா, அவ கிருஷ்ணருடைய குமாரன் அனிருத்தனை தூக்கிட்டு போயிட்டா. அனிருத்தனுடைய அழகுக்கு கண்ணன் தான் காரணம். அந்த கண்ணனை நீங்க தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்யிருந்தானா வாயில் காப்போம். உடனே இந்த சிறுமிகள் அம்மா தாயேன்னா, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மாங்கிறா. உடனே அந்த வாயில் காப்பான அம்மா தாயேங்கிறா. தாயை போல பரிவு கொண்டு எங்களை பார், இந்த சிறுமிகளை பார் அப்படிங்கிறா. அம்மாங்கிறா. நாங்கள் சின்ன சிறுமிகள், உன்னை அம்மாவை பாவிக்கிறோம். கண்ணனை அபகரிக்கிறது நாங்க வரல. முதல்ல உஷத் காலத்துல விடியற் காலை வேளையில் உன்னிடம் நாங்க யாசிக்கிறோம். இல்லைன்னு சொல்லிடாத. நீ சகாயம் சொன்னா போதும், சரின்னு சொன்னா போறோம். கொடுப்பதுக்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லாட்டாலும் நீ கொடுக்க செய்யலாம் இல்லையா, இனிமையா பேசலாம் இல்லையா. அம்மா ஒன்னு அப்படி அம்மான்னு உன்னை கூப்பிடுறோம். நீ இப்போது எங்களுக்கு நீதான் எஜமான, நீதான் எங்களுக்கு அம்மா அப்படிங்கிறாளாம் இந்த சிறுமிகள். இந்த வீட்டுல ஒரு எஜமானன் இருக்கான். அந்த எஜமானன் கருணையோட இருந்தா கூட அந்த வீட்டு வேலைக்காரன் இருக்கானே, அந்த வேலைக்காரன் கடூரமா இருந்தாக்க அந்த எஜமானனையே பார்க்க முடியாது. அந்த எஜமானன் என்ன கருணையா இருந்தாலும்
அந்த வேலைக்காரன் கடூரமா இருந்தா பார்க்க முடியாது அப்படின்பா. அது ஒரு புலவர் ஒரு ராஜாட்ட யாசகத்துக்காக போனார். அரசன் கொஞ்சம் தாராள மண்ணை கொண்டவன் தான். அந்த வேலைக்காரர் இருக்கானே வாயில் காப்போம் இது மாதிரி இருக்கானே அவன், ராஜா தூங்குறார் அப்புறம் வரும் அப்படின்னு விட்டான். அப்புறம் மறுபடியும் போனார் புலவர். அரசர் இப்படிதான் தீர்த்தா மாடுறார் அப்புறம் வரும் அப்படின்னா சரின்னு புலவர் மறுபடியும் போனார். போற போது என்ன சொல்றான், இப்பதான் சாப்பிடுறார் அப்புறம் வான்னா. மறுபடியும் போனார், இப்பதான் அவர் சதுரங்கம் விளையாடிட்டு இருக்கார் அப்புறம் வா அப்படின்னா. நித்ராதி ஸ்நானாதி புங்கே சலதி கசபலம் சோஷயத் யந்தராஸ்தே ஜீவியத் யட்சைஹி நசாயம் கதிது அவசரஹ பூய ஆயாகி யாகி நித்யத் தண்டைஹி பிரபூனாம் அசக்தருதி கிருதைஹி வாரிதான் துவாரிதீனான் அஸ்மாத் யச்சாப்தி கஞ்சே சரசி ருகருகு சகமந்த ரங்கைக வாங்கைங்கிற இது இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. மகாலட்சுமி கடாட்சிக்கணும், குளிர்ந்த கண்களால கடாட்சிக்கணும். இதுதான் அவ்வளவு நல்லது. சூரியனுக்கு உஷ்ணம் ஜாஸ்தி. ஆனா அந்த சூரியனால் தகிக்கப்படுறது ஆத்து மணல். அந்த ஆத்து மணலுக்கு சூரியனுடைய வெப்பத்தை விட அதிகம் ஜாஸ்தி. அம்மா தாயே நீ அனுகிரகம் பண்ணு, ஆரம்பத்துல இடைஞ்சல் வந்தா கூட எங்களுடைய நோம்பு நூக்கிற விரதத்துக்கு தொடர்ந்து இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும், இடைஞ்சல் பண்ணாதே, வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கு அப்படிங்கிறா. உடனே வாயில் காப்பானுக்கு மனசு கொஞ்சம் நெகிழ்ந்து போறது. இவா அவ்வளவு தூரம் சொன்ன உடனே கொஞ்சம் மனசு மாறுறது அவனுக்கு. உடனே நினைச்சுட்டானா, ஜெயன் விஜய்ங்க துவாரபாரர்கள் இந்த சனகாதி முனிவர்கள்லாம் உள்ள போற போது பகவான் சேவிக்கிறதுக்கு நம்ம தடுத்துட்டா, தடுத்த உடனே அவ சபிச்சு விட்டா. அந்த சாபம் வந்துட்டா அவளுக்கு. இவா சின்ன சிறுவ ஆய செல்விகள் தான். இவாளை தடுத்தாக்க நமக்கு தான் ஆபத்து வந்துருத்தா என்ன செய்யுன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த வாயில் காப்போம் நீங்களே கதவை திறந்து உள்ள போயிடுங்கட்டானா. தாழ் இல்லாத கதவம் அது, நிலைக்கதவு. சிறுவிகளுக்கு நேயம், அதாவது நேசமாக உள்ள நிலைக்கதவா ஆயிட்டான். அது நேய நிலைக்கதவம் ஆயிட்டான் அந்த கதவு. மனுஷாளுக்கு இல்லறத்தில் பற்று பாசம் வருது. அந்த பாசம் எப்படி வருதுன்னா, அவனவன் செய்த கர்ம வினை. இந்த கர்ம வினைங்கிறதான் கதவு. இதை நீக்கிவிட்டா, அதாவது பற்று பாசம் நேசம் இதெல்லாம் பகவான்கிட்ட வந்துரும் அப்படின்பா. அவன் உள்ள போக சொல்லிட்டான். இப்போ இதுக்கு என்ன சுவாபதேசம் சொல்வா இந்த பாசுரத்துக்கு? 16வது பாசுரத்துக்கு, நாயகனாய் நின்ற நதகோபனுடைய கோயில் காப்பானே. எப்போதுமே அனைவருக்கும் நாயகன் சுவாமி, ஆனந்த சுரூபன். நாம் எல்லாம் பசுக்கள் போன்றவா, நம்மை காக்கும் பகவான். அஷ்டாட்சரத்தை மூல மந்திரத்தை உபதேசித்து ரட்சிப்பவன். நாயகனாய் நின்ற நந்தகோபன், நந்தகோபனுடைய கோயில் காப்பான். அஷ்டாட்சரத்தை, அப்படிப்பட்ட பகவானுடைய அஷ்டாட்சரத்தை நமக்கு உபதேசித்து நம்மை ரட்சிப்பவனே. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அஷ்டாட்சரத்தை, பகவானுடைய மூல மந்திரமான அஷ்டாட்சரத்தை எடுத்து உபதேசித்து நம்மை ரட்சிப்பவனே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கொடி தோரணம் வாசல் எல்லாத்தையும் பொறி பிற்று இல்ல பல பலன் எல்லாத்தையும் நல்லா ஜாஜிபுனே வழங்குறதே. அப்படிப்பட்ட வைகுண்டத்தை கொடுக்கும் துவயமந்திரத்தை உபதேசித்து ரட்சிப்பவன். துவயமந்திரத்தை சொல்லிட்டே இருந்தாக்க வைகுண்ட பிராப்தி கிடைக்கும், வைகுண்ட வாசம் கிடைக்கும். வைகுண்டத்துக்கு என்ன இருக்கு? அங்க கொடி இருக்கு, அங்க கோரணம் இருக்கு, அந்த வாசல் இருக்கு, இதெல்லாம் இதோட ஜாஜ்வலியமா பிரகாசிக்கிறதை அப்படிப்பட்ட வைகுண்டம் கொடுக்கும். அந்த வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய துவய மந்திரத்தை உபதேசித்து ரட்சிப்பவனே. மணிக்கதவும் தாழ்திரவாய், இந்த மந்திரங்கள்ல உள்ள கதவு போன்று மறைஞ்சிருக்கிறத விலக்கி, இந்த மணியான அக்ஷரங்கள் இருக்க அந்த அர்த்தங்கள் எல்லாம், அந்த அக்ஷரங்களுடைய அர்த்தங்களை எங்களுக்கு சொல்லு. ஆயர் சிறுமியரோமுக்கு அறிவில்லாத எங்களுக்கு மாமன் மணிவண்ணன், அதாவது பல அவதாரங்களை எடுத்தானே மாயவனான பகவான், அவன் நென்னலே கடற்கரையில் சொன்னான், தேர்தட்டில் சொன்னான்,
என்ன சொன்னான்? என்னை சரணம் அடைஞ்சு என்னை சரணம் அடைஞ்சாக்க அவளையெல்லாம் ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கான். கடற்கரையில் ராமாவதாரத்துல கடற்கரையில் சொன்ன வார்த்தை, மகாபாரதத்துல தேர் திருஷ்டியில் சொன்ன வார்த்தை, நென்னலே அரைபறை வாயினேர்தான் மிக்க சந்தோஷத்தோட அப்போதே சர்ம ஸ்லோகத்தை உபதேசித்து சொல்லியிருக்கான். சர்ம ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான். கீதையில பாடுவான் கானம் இசைக்கிறதுக்கு, துயில் எற சம்சார தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு தூயோமாய் வந்தோம். நாங்க ரொம்ப தூய்மையோட வந்திருக்கோம். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, ஏ கிருபையுள்ள ஆச்சாரியனே, மந்திரங்களை உபதேசிக்கணும்னா, மந்திர அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னா பல நூல்கள்ல விதிக்கப்பட்ட பரிசுகளை எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லி உபதேசிக்காமல் இருந்துடாதே. இந்த நூல்களை இப்படி எல்லாம் பரிசு இருக்கு, அந்த பரிசு இருக்கு, இந்த பரிசு இருக்கு சொல்லி எங்களை பயமுறுத்தி எங்கள்கிட்ட உபதேசிக்காம இருந்துடாதே. நீ நேய நிலை கதவும் நீக்கு, பகவானை பற்றி தெளிவா சொல்ற கதவு போன்ற பதங்களின் அர்த்தங்களை எங்கள் மனசுல பதியும்படியாக உபதேசிப்பாயாக. இதுதான் இதுக்கு சுவாபதேசம். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், பிரம்மசூத்திரம், ஆழ்வார் அருளிச்செயல்கள் இதெல்லாம் பிரமாணம். பரமபதம் பரவாசுதேவன், வியூகம்ங்கிறது வாசுதேவன், சங்கர்ஷணன், அனிருத்தன், பிருத்யும்னன். விபவம்ங்கிறது பகவானுடைய அவதாரங்கள். அர்ச்சைங்கிறது அர்ச்சாவதாரம். அந்தர்யாமிங்கிறது பகவான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தில் இருக்கிறது. ஆழ்வார்கள் நம்மாழ்வார்லேருந்து நாதமொழிகள் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் பிரமாதாக்கள் அப்படின்பா. இதுல மந்திரம் பிரமாணம், பகவான் பிரமேயம், இந்த பிரமாணத்தால் அடையப்படுபவன். இத உபதேசிக்கிற ஆச்சாரியன் பிரமாதா. பற்பல மந்திரங்கள் இருந்தா அதனுடைய பிரபாவம். இதுல கோயில் காப்பான்ங்கிறது அஷ்டாட்சரம், தோரண வாயில் காப்பாங்கிறது துவயம், ஆயர் சிறுவீரோவுக்கு வாயினேர்தான் அது சர்மஸ்லோகம். அஷ்டாட்சரம் துவயம் ரெண்டும் யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதனால இவை மணிகள். நாயகனாய் நின்ற நந்தகோபுடைய கோயில் காப்பான் அப்படின்னா வேதத்தை காப்பாற்றி நாயகன் ஆனான். யாரு? நாராயணன். அவனுடைய கோவில் நாயகனாய் நின்ற நந்தகோபுடைய கோயில், அவனுடைய கோயில் பிரணவம். பிரணவம் பிரபத்தி தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நமக அப்படிங்கிறது பிரபத்தி ஆனந்தத்தை கொடுக்கிறது. நந்தகோபுரங்கிறது நாராயணன். ஆக அஷ்டாட்சரம். கொடி, தோரணம், வாசல் எல்லாம் வைகுண்டத்துல இருக்கு. நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்த துயர்விண்டில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நினைத்தெங்கும் தொழுதன உலகரேங்கிறார் ஆழ்வார். பரமபதம் செய்யற போன்ற போது வழியில எப்படிலாம் இருக்குங்கிறதுக்கு நம்மாழ்வார் சொல்றதுல நாராயணன் செல்கிற பக்தர்களோட வராத பார்த்த உடனே மேல ஆகாயத்திருக்க வேகங்கள் குளிர்ச்சியாகி மதுரமாயி மேல மேகங்கள் எல்லா உலகத்துல இருந்தும் லேசா பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறதாம். எல்லா கடல்களும் ஆரவாரம் பண்றது. நீண்ட மலை போல தோரணங்கள் வழியெல்லாம் இருக்கு. வழி நடுக்க பக்தர்களை வணங்குறார். தஸ்மை தேவா பரிபாபகந்தி இந்த மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போறார். ஆதிவாகியர்கள் அப்படிங்கிறவ அழைச்சிட்டு போறார். இந்த மாதிரி உள்ள வைகுந்தத்தை அதை உச்சரிக்க மாத்திரத்தில் மோட்சத்தை கொடுக்க வருது துவயம் அப்படிங்கிறார். ஆயர் சிறுமியரோமு கரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னரே வாயிலிருந்தான். ஆயர்வாடியில் உள்ளவாளுக்குத்தான் எளிமையை காட்ட அவதரித்த கிருஷ்ணன் கீதையில சர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணா. சம்சாரங்கிறது பெரிய உறக்கம், இதிலிருந்து எழுந்து மோட்சமாகிற ஆனந்தத்தை பெறணும் வந்திருக்கிறோம். ஏதசாமகாயன் நாஸ்தே
உஹா உஹான்னு வருது, தைத்திரி இதுல வருது. இதெல்லாம் வந்து எடுத்து இதை சொல்ற தயாரிது ஆண்டாள் சொல்றதுல இந்த மாதிரிலாம் நாங்க பாட வந்திருக்கோம். பல வருஷங்களை எங்களை ஜீவிக்க வச்சு, எங்களுக்கு பல பரிசுகளை வச்சு, பல கஷ்டமான வேலைகளை செய்ய சொல்லி எங்களை வந்து காலதாமதம் பண்ணாத கிருபையோட இந்த மந்திரங்களை வாயால் வஞ்சனை இல்லாமல் உபதேசம் பண்ணு அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த பாசுரத்துல. இதுதான் சுவாபதேசமா சொல்வா. இந்த பாசுரம் ராமானுஜரை உடையவரை எழுப்புவதாக சொல்வா. இந்த பாசுரம் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. அங்க இருக்கிற பெருமாள் ஸ்ரீ வாமனக்ஷேத்திர வல்லிய நாயகா சமேத ஸ்ரீ வாமனக்ஷேத்திர பூர்ணாய பரபிரம்மனே நமஹ